நிறைய பேர் புதுசு, நிறைய பேர் பழசு கலந்துரும். ரைட். திஸ் இஸ் மை 10th year here. 10th seminar. 10th seminar. Happy to see you again. This is very hard time, 4 o'clock after lunch. So tired. Lucky people are sitting backside because I'm unable to see your eyes. அது நீங்கள் அந்த கண்ணு திறந்திருந்தாலும் அப்படி தான் இருக்கும், மூடினாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ லக்கி பீப்புள் ஆஃப்டர் 6th 7th line. Good. So you have to bring your mind here for just one hour. Okay? 5:20 is my time. இதை பாருங்கள், 5 அந்த எண்டு டைம் சொல்லும்போது எவ்வளோ ஹாப்பி பாருங்கள். 5:20 till 5:20 is my time. If you are okay, we will have question answer session over 10 minutes. Otherwise, you sleep till 5:20. I carry on. Okay? So, நீங்கள் டிசைட் பண்ணி கொஷின் ஆன்சர் வச்சுக்குமா? ஓகே, நீங்களே வச்சுக்கோ, நீங்களே சொல்லுங்க பதில். If you have a question, then we will have the discussion. Otherwise, we will continue finish the topic. ஓகேவா? இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் டைம். பர்டிகுலர்லி இஃப் யூ ஹாவ் சோஷியல் சயின்ஸ் ஃபினிஷ்ட், ஃப்ளாட்டட், மேக்ஸ் கிளாஸுக்கு வர மாட்டேன் இந்த டைம். சயின்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே? இது ஃபிலாசபி, ஐயோ, திஸ் கிளாஸ் இஸ் ஃபிலாசபி, ஸ்பிரிச்சுவல். அதுவும் ராமாயண மகாபாரதம். தாலாலே தாலா சவுண்ட், நல்ல தூக்கம் வரும். இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குது. ஓகே? ஐ ஹவ் கம் ஃப்ரம் நாகப்பட்டினம் டீச்சர்ஸ் இங்கே இருக்காங்க நிறைய. ஸோ 3 hours, மினிமம் 3 hours உங்களுக்காக தான் வந்திருக்கேன். ஓகே? அகைன் ஐ ஹவ் டு கோ பேக். நிறைய வேலை இருக்குது. உங்களுக்காக நான் வந்திருக்கேன். அதனால் நீங்கள் வந்து லிசன் பண்ணணும். ஸோ ஐ ஹவ் பிராட் சம் பிக்சர்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு வந்து என்னை பார்க்க பிடிக்கல, அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. ஓகே? இந்த ஓரமாக நிற்கிறேன். நோட்ஸ் மட்டும் எழுதி, எல்லாத்தையும் வரி வரியாக எழுத வேண்டாம். நோட்ஸ் ஹிண்ட் மட்டும் எழுதுங்க, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம். எப்படியும் நம்ம எடுக்க போகிற நோட்ஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா எடுத்து வைங்க. ஒருவேளை டிஸ்கஷனுக்கு எங்கேயாச்சும் அந்த மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? கேன் யூ ஹியர் மீ லாஸ்ட்? கேட்கலாம் கூட பரவாயில்ல. கேட்குறதா? ஓ என்ன கேட்குறது? சும்மா ஏதோ சவுண்டு கேட்குறது. கடைசி ஒரு ரீச் ஆகுறதா? ரைட், தேங்க்யூ. We have 2 idihasas. We do not have time, just I go directly into the subject. Okay? We have 2 idihasas. One is the Mahabharatam, another is Ramayana. Idihasa anu sollum. So here after all the social teachers, social science teachers, you are requested to use the word idihasa, not the epic or mythology. இது பரவாயில்ல, கொஞ்சம் எக்கோ வருது. நான் ஏதாச்சும் பண்ணணுமா? டிஸ்டன்ஸ் ஓகேவா? நாம் வாழ்ந்ததுக்கு அடிச்சுவடை இல்லாமல் போயிடும். இன்னொரு 50 yearsல 100 yearsல நம்முடைய ஃபோட்டோ கூட வச்சுக்க மாட்டாங்க வீட்டில். உயிரோடு இருக்கும்போது ஏதோ அலோவ் பண்ணுவாங்க, ஏன்னா சம்பாதிக்கிறேன். உயிர் போன பிறகு ஒரு ஜென்ரேஷன் தூக்கி போடாது, அசிங்கமாக இருக்குது இந்த வீட்டில் ஆகிடுவோம் நம்முடைய ஃபோட்டோவை. நீங்கள் தான் லேண்ட் வாங்கி அந்த வீட்டை கட்டி எல்லாம் பண்ணி தூக்கி போடு, தாத்தா பாட்டி தூக்கி போடு, சரி போடு, குப்பையில் போட்டுருவோம். நம்முடைய ப்ரெசன்ஸ், நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸு ஒன்றுமே இல்லாமல் வைப் அவுட் பண்ணிடுவோம். Thousands of years, this great characters Rama and Krishna, still we are talking, we are discussing about them. That itself is a proof whether they lived or not. Interestingly, சும்மா கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம we will accept. கண்ணுக்கு தெரியாது எப்படி அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா, this is the glorious. So we have to do this kind of அனுமானம். அனுமானம் based on small logic, we will accept it. Ramayana, Mahabharata, 2 great epic we have. No country has this kind of 2 great epics. அது என்ன இருக்குது அப்படின்னா, we know little. ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் தெரியும், கிருஷ்ணனை பற்றி கொஞ்சம் தெரியும். அதை வச்சு இந்த ஓட்டின்னு இருக்கோம். கொஞ்சோண்டு தெரிஞ்சிருந்தே இவ்வளோ இருக்க ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா our life will be very great. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே? The 2 idihasas. You can ask question, how many idihasas are there? 2. Simple question. What are they?
ஓ வாட் அ கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் அ கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கோ, ரெண்டுமே ஆன்சர் பண்ணிங்க. ஓகே, டு இதிஹாசாஸ். நம்ம இங்கே பாருங்க. ஸோ அவர் டாபிக் இஸ் என்ன டாபிக்னா உங்களுக்கு நான் என்ன பேசணும்? நேற்றுலேருந்து உட்காந்துருக்கோம், யார் யாரோ வரவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. உங்கள் டாபிக் எங்களுக்கு தெரியும், சும்மா பேசிட்டு போங்க ஜாலியாக. 1 hour தானே. கண்டினியூ. டாபிக் என்ன அப்படின்னா கிரேட் ராமா கிருஷ்ணா நேஷ்னல் ஹீரோஸ். அது யார் இந்த பேர் ஃபிக்ஸ் பண்ணான்னு தெரியல, நல்லா இருக்குது. ஹீரோஸ் ரொம்ப பிடிக்கும், ஹீரோயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் நமக்கு சின்ன வயசுலேருந்தே. அதுக்கப்புறம் வயசு வரும்போது தான் தெரிஞ்சது இதெல்லாம் டுபாக்கூர் அப்படின்னு. இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ண ஒரு மேஜிக். ஒன்லி இந்த ஒயிட் ஸ்க்ரீன் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம லைஃப் எவ்வளோ நாசமாக போயிருக்கு இல்லை? எத்தனை பேரோட லைஃப் நாசமாக போயிருக்கு. ஒன்லி அந்த ஸ்க்ரீன் மாயா, ஃபில்ம் மாயா. ஆனால் வி ஆர் கம்ப்ளீட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா, மூவி, ஹீரோ, ஹீரோயின்ஸ். பயங்கரம். அதுவும் எல்லாத்த விட இந்த தமிழ்நாடு தான் ஒர்ஸ்ட்டு. சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி லைஃப் எங்கெங்கேயோ தொலைச்சிட்டு போனது தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி. இருந்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸும் இங்கே வந்திருக்கு. இந்த நேஷ்னல் ஹீரோஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மூவியில் தான் ஹீரோ. ஓகே, ஃபார் அஸ் ஹீரோன்னா மூவியில் அவர் வெளியில் வரும்போது அப்படியே பாகுபலி. நான் அந்த மூவி பார்த்தேன், அதுக்காகவே பார்த்தேன். நான் இது என்ன பண்ணியிருக்கார். அந்தம்மா ஒரு பல்லக்கில் வருவாங்க, ஒரு ஸ்க்ரீனு மூடி இருக்கும், உடனே ஒரு பெரிய வால் போட்டு அடுத்து அந்த ஸ்க்ரீனு திறந்து அப்படியே அந்த ஹீரோயின் வாங்க, அந்த முடி இப்போ எல்லா பக்கம் 360 டிகிரியில் பறக்கணும். அது பில்டப். அது ஹீரோயின் என்ட்ரி. அப்போ ஹீரோ என்ட்ரி அது அப்படியே நம்ம மனசெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போகும். இவங்க தான் அவங்க ஃபோட்டோலாம் ரூம் பூரா ஒட்டியிருப்பான் பையன். இந்த பாப்பா வந்து ரூம் பூரா ஒட்டியிருப்பான். தலைவர் எல்லாம் வந்து ஒரு இமேஜினரி ஹீரோஸ். ரியல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 2 கிரேட் ஹீரோஸ் நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பாயிண்ட்ஸ் 1 hour மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியும் கொடுக்குறேன்னு. இப்போ ஹீரோஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து தே ஷுட் ஹேவ் சம் வேல்யூஸ் டு பி ஃபாலோடு இல்லை? அதான் ஹீரோ. நம்ம ஒரு மூவியுடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்களேன். நம்ம எவ்வளோ மூவி பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்து இல்லை? மூவியுடைய ஃபார்முலா சொல்லுங்கள். ஒரு மூவியில் என்னென்ன இருக்கும்? 4 பாட்டா? கண்டிப்பாக 4 பாட்டு. கரெக்டு டைமிங்கில் 4 பாட்டு வரும். 5 ஃபைட்டா? ஃபைட்ஸ் எத்தனை? சாங் வந்து ஏதாச்சும் கரெக்டாக சொல்லுங்களேன். 4 சாங்ஸ் வச்சுக்கோங்க. ஃபைட்டு 2 ஃபைட் நல்லா இருக்காது. ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு, ஹீரோயினை கொண்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 4 ஃபைட்டு இருக்கும். ஃபைட்டு ஒரு 4 போடுங்க, சும்மா போடுங்க. அப்புறம் சென்டிமெண்ட்டு கொஞ்சம். காமெடி இருக்கு. காமெடி கண்டிப்பாக அந்தந்த கேப்பில் கரெக்டாக காமெடி, சென்டிமெண்ட், ஹீரோயிசம், பாட்டு, கிளைமேக்ஸ். ரைட்டு, கிளைமேக்ஸும் சூப்பர். ஹீரோயின் 2 பேரும் மலையிலேருந்து குதிச்சு சாகணும். அது கிளைமேக்ஸ். ஏன்னா 2 பேரும் வீட்லேயுமே ஒத்துக்க மாட்டுறாங்க. இது வேறு கம்யூனிட்டி, அது வேறு கம்யூனிட்டி. இந்த உலகத்தில் சேரல, அந்த உலகத்துலேயாவது சேரல. அப்படி ஒரு டைலாக், பஞ்சு டைலாக். அங்கேருந்து செத்த கீழே விழுந்தால் ஹீரோயின் செத்து போயிட்டா, ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான் மரத்து மேலே பாதியில். ஹீரோயின் செத்து போயிட்டா, திரும்பி அந்த பாதி மரத்தில் கீழே குதிச்சு சாகணும். இப்படி கிளைமேக்ஸ் கொண்டாந்து செட் பண்ணுறேன். இதுதானே ஒரு மூவினா தானே? அந்த மாதிரி ஒரு மூவியை செட் பண்ணி அந்த மூவிக்குள்ளே ஹீரோயின் ஷி வில் பிரிங் ஹர் மேக்ஸிமம் வேல்யூஸ். ஓகே, ஹீரோ சில வேல்யூஸ் நல்லா கொண்டு வருவார். இவ்வளோ தானே? அதில் இருந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்லேருந்து யூ ஹவ் டு டேக் ஃபியூ வேல்யூஸ். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லாம், டோட்டல் என்டர்டெயின்மெண்ட். ஏதோ ஒரு வேல்யூஸ் கொண்டு, பஞ்ச் லைன்ஸ் அதை கொண்டு வாழ்க்கையில் கொண்டு போவோம். இருந்தாலும் இதனுடைய மேக்ஸிமம் நெகட்டிவோடைய இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நடக்க முடியாதெல்லாம் இருக்குது. இப்போ ஹீரோயின் நடந்து போனால் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே எந்த வீட்டில் கல்யாணம் ஆகி டான்ஸ் பண்ணுறான்? எந்த வீட்டில் கல்யாணம் ஆகி பொண்ணும் பையனும் டான்ஸ் ஆடும்? 2 குண்டாக இருக்குது. இது எப்படி டான்ஸ் ஆடும்? அந்த ஹீரோ படத்தில் டான்ஸ் பண்ணுறான். என்டர்டெயின்மெண்ட். ஸோ டீச்சர் இஸ் ஹேவிங் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டீச் அவர் சில்ட்ரன். இது என்டர்டெயின்மெண்ட்டு. சினிமா பார்க்காதான் சொல்ல முடியாது, பார்த்தா அவருக்கு வேறு வழியில்
எஸ்கேப் ஆக முடியாது. somehow we are watching it. அதில் என்ன ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் இமேஜினரி ஸ்டோரி. என்டர்டைன்மெண்ட் சீரியஸாக எடுத்துக்கூடாது. பட் தீஸ் ஆர் த சீரியஸ் புக்ஸ், சீரியஸ் திங்ஸ். இட் கேன் பி ஃபாலோட் பை ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அதனால தான் இந்த மாதிரி 3-4 days கேம்ப் வச்சு இவ்வளோ படாத பாடுபடுறது. எவ்ரி இயர் இந்த 3 நாள் நாங்கள் தவிர்க்கவே முடியாதா? தவிர்க்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி அமிர்த வித்யாலயம் வந்தாலே, அமிர்த வித்யாலயம் ஜாயின் பண்ணிட்டியா, காலி 3 days. நான் எங்கே இல்லையே, நான் நாகப்பட்டினம் பாண்டிச்சேரிக்கு வர வைப்பாங்க. நான் திருப்பூரில் இருக்கேன், கோயம்புத்தூரில் வர வைப்பாங்க. நீ எங்கே இருந்தாலும் அந்த லைஃப்பில் பர் இயருக்கு 3 days யூ கேனாட் அவாய்ட். ஓகே, நீங்கள் இது ரொம்ப தலைவலின்னு நினச்சிக்க வேண்டாம். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன். ஃபேமிலிக்குள்ளே தான் நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் தானே பேசுவோம். ஃபேமிலிக்குள்ளே இருக்கும்பொழுது ஃபேமிலி விஷயம் தானே பேசணும் இல்லையா? மாமா ப்ராப்ளம், மச்சான் ப்ராப்ளம், சித்தி ப்ராப்ளம், சித்தப்பா ப்ராப்ளம், த ஹஸ்பண்டு இது ப்ராப்ளம், ஒய்ஃபு, பிள்ளைங்க ப்ராப்ளம் இருக்கா? அதான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏதாச்சும் ஒரு வீட்டில் போய் நீங்கள் ராமாயணத்தை டிஸ்கஸ் பண்ண முடியுமா? நீங்கள் 3 நாள் கழிச்சு போங்க. யூனோ தி டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி, எக்ஸ்கியூஸ் மீ, போத அடங்கு 3 days அதோட சாப்டரை க்ளோஸ் பண்ண. என்ன டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி? இங்கே வீட்டை பாரு. நீ 3 நாள் இல்லாமல் புளிக்குழம்பு செஞ்சு வச்சுட்டு போன, ஃப்ரிட்ஜில் வச்சு தின்னோம். டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி அதான். ட்ராப் பண்ணிட்டு வா டெவலப்மெண்ட் சொல்லுவாங்களே, வாஸ்தவன். ஃபேமிலியோடைய டிஸ்கஷன்லாம் வேறு. ஒரே ஸ்டாஃப் ரூமில் எல்லா டீச்சர்ஸ்லாம் சேர்ந்தோம்னா குச்சு பேசுவாங்க. ஒரு காசிப் இருக்கு, யாருடைய ஃபேமிலி ப்ராப்ளம் குச்சு பேசுவாங்க. பிரின்சிபால் அந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா C = MS அந்த பிரின்சிபால் ஏமாந்தா கோலி பிரின்சிபாலாக இருக்கு. ஓ வாட் அ கிரேட் டிஸ்கஷன் அப்படின்னு. அம்மா நீங்கள் வரும்போது தான் பேசுகிறாங்க அவங்க, நீங்கள் போன பிறகு தெரியும் ஃபேமிலி மேட்டர் எல்லா இடத்துலையும். அப்போ இந்த மாதிரி ஹையர் தாட்ஸ்லாம் எங்கே யார் டிஸ்கஸ் பண்ணுறதுன்னா, we have to make arrangement, ஆர்கனைஸ் பண்ணணும். அங்கே நிறைய ஸ்பீக்கர்ஸை கொண்டு வராங்க, உங்களுக்கு நிறைய இங்கே ப்ரோக்ராம் போடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 days இஃப் எங்கேஜ் ஒரு மைண்ட் ரிஃபைன் ஆகும். ஃபீல்டு அந்த மாதிரி ஃபீல்டு, எஜுகேஷன் ஃபீல்டு. இதே போலீஸுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஜட்ஜுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, இல்லை இன்ஜினியர்ஸ் கொடுக்க முடியாது, அவசியம் இல்லை. பட் டீச்சர்ஸுக்குன்னா யூ ஆர் மோல்டிங் த ஹோல் சொசைட்டி. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு 3 days. அதில் தலையெழுத்தேன்னு உட்காந்துருக்க வேண்டாம். ஒருவேளை தலையெழுத்தேன்னு உட்காந்துருக்கோம், கொஞ்சோண்டாச்சும் எடுத்துட்டு போகும்போது. ஓகே, ஸோ நம்முடைய 2 இதிஹாசாஸுக்கு 2 கிரேட் டைரக்டர்ஸ். ஒரு மூவி எடுக்கணும்னா டைரக்டர்ஸ் வேணும் இல்லை, ஒரு நல்ல திங்கிங் உள்ளவனாலும், நல்ல ஒய்டு திங்கிங்காக இருக்கும் ஒரு டைரக்டர். சோஷியல் ஸ்டடி இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறது இருக்கணும், சைக்காலஜி தெரியணும், ஃபிலாசபி தெரியணும். ஒரு டைரக்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிரம்மதேவனுடைய எல்லா ஆஸ்பெக்டும் இருக்கணும். சும்மா சாதாரணம் இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டாலும் எடுத்தாலும் அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளவனாக இருக்கும். நமக்கு 2 கிரேட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஒன்று வால்மீகி, இன்னொன்று வியாசா. வால்மீகி இஸ் டைரக்டர் ஆஃப் ராமாயணா, வியாசா இஸ் டைரக்டர் ஆஃப். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவியத்திலையும் ஒரு ஹீரோ இருக்கான், ஹீரோயின் இருக்கா. அந்த பக்கம் சீதா, இந்த பக்கம் திரௌபதி, அங்கே ராமர் இருக்கார், இங்கே பஞ்ச பாண்டவாஸ் இருக்கான், கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணுறார். அங்கே ஃபேமிலி ப்ராப்ளம், இங்கே ஃபேமிலி ப்ராப்ளம், அங்கேயும் காட்டுக்கு போகிறாங்க, இங்கேயும் காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணவே முடியாது வருஷத்தில் இந்த 3 நாள் மாதிரி. நல்ல வேலை சார், இந்த வருஷம் 3 நாள், போன முறைலாம் ஐயோ 5 days. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கொடுமை, செல்ஃபோன்லாம் எடுத்துருவாங்க. இப்போயாச்சும் பரவாயில்ல, இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஆர்கனைசர்ஸாக இருக்காங்க. ஐ திங்க் இதே மையில் போனோம்னா அப்புறம் 2 நாள் இருக்கும், அப்புறம் 1 நாள் இருக்கும், அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க டாப்பிக்கு. மனசில் நம்மளாம் திங்க் பண்ணோம், இப்படி போகுதா அப்படி போகிறது. 14 years இந்த ராமாயணா, 12 years இன் மகாபாரத். அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் எல்லா விதமான ஃபைட் வருது, காமெடி வருது, அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மகாபாரதம் நீங்கள் படிச்சிங்கன்னா, ராமாயணம் படித்தா எல்லா காவியங்களும் எல்லா விதமான லைஃபுக்கு வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருக்கு. என்ன, நீ மூவியில் போகும்போது மியூசிக் டைரக்டர் மியூசிக் கொடுக்குறார், நீ ராமாயணத்தை போட்டும்போது மியூசிக் வராது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இஃப் யூ ஹேவ் த கெப்பாசிட்டி யூ கேன் சி ஹோல் திங் அஸ் அ மூவி இன் யுவர் மைண்ட். அது ராமாயண மகாபாரத். ஓகே, ரெலவெண்ட்.
ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட், பட் ஈவன் நவ் ஆல்சோ இட் இஸ் வெரி வெரி ரெலவெண்ட். நம்ம நினைக்கிற இது வந்து என்னைக்கோ ஒரு காலத்தில் எழுதி இருக்கிறது, ஒரு யுகத்தில் ரெலவெண்ட்டான ரொம்ப ரெலவெண்ட். வில் சி ஃபியூ பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸ்ரீராமா அண்ட் ஸ்ரீகிருஷ்ணா ஒரு நேஷனல் ஹீரோஸ், நேஷனல் லீடர்ஸ், நேஷனல் ரெண்டு பேரும் பவர்ஃபுல் ஆளு. ராமர் அப்படின்னா நோஞ்சா மாதிரி இருப்பார், கிருஷ்ணர் இப்போ வர விளையாட்டாக இருப்பார். ஜென்ரலாக இந்த மூவி சீரியலில் இல்லை டிவி சீரியலில் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு. ராமர்னா எப்பவுமே சீரியஸான ஆள். ராமர் சிரித்து பார்த்துருக்கீங்களா? நடக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக நடப்பார். கிருஷ்ணர் ரொம்ப டைனமிக்காக இருக்கும். கிருஷ்ணர் வந்து ரொம்ப டைனமிசம் இருக்கும், ராமர் வந்து ஸ்லோவாக இருக்கும். அப்படி இல்லை, ராமர் ரொம்ப ஸ்பீடு, வெரி பவர்ஃபுல் லீடர். நல்லா இருக்கு. வால்மீகி நல்லா அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காரு. இந்த சினிமா எடுக்கிறவங்க, இந்த டிவி சீரியல் எடுக்கிறவங்க அது ஒரு மாதிரியாக அவங்க சரியாக புரியாமல் அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ரீட் ராமாயண மகாபாரத், வெரி டைனமிக். ராமரும் சரி கிருஷ்ணரும் சரி, கிரேட் டூ லீடர்ஸ். ராமா வந்து கிங், இந்த கிருஷ்ணா வந்து கிங் மேக்கர். த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ கிரேட் கேரக்டர்ஸ். ராமா த கிங், அவர் ரூல் பண்ணார் அயோத்தியை. கிருஷ்ணா நெவர் ரூல்ட் எனி கண்ட்ரி, பட் ஹி மேட் மெனி கிங்ஸ், கிங் மேக்கர். ஸோ ரெண்டு விதமான ரோல். இஃப் யூ பிகம் அ கிங், how you have to take the responsibility. So I don't want to take any responsibility or position power, but I can be a king maker. I can push all the people forward direction. King maker. நம்ம எல்லோருக்கும் என்ன ஆசை பண்ணா, பட் உனக்கு கெப்பாசிட்டியே இல்லையா, இருந்தாலும் ஒரு சேர் போட்டு உட்கார, ஒரு கிரவுன் வாங்கிய தலையில வை, எல்லோரும் பார்க்கணும், அது அவசியம் இல்லை. கிங் மேக்கர். நீங்க ராமாயணத்தை படிச்சீங்கன்னா ஹவு எ கிங் ஷுட் லிவ், ராமாயணம். மகாபாரதத்தை படிச்சுன்னா ஹவு கிங் ஷுட் பி மேட். அந்த மாதிரி கேரக்டர்ஸ். நம்ம எல்லா நேரத்துலையும் கிங்காக இருக்க முடியாது. சில நேரத்தில் பேக் சீட் எடுத்துக்கணும், சில நேரத்தில் ரொம்ப பேக் சீட் எடுத்துக்கும், ஒர்க் பண்ண ஆகும். ஸ்டேஜ்லேயே எல்லா நேரத்தில் வரணும், எல்லாம் நம்ம ஃபேஸே ஃப்ரண்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி we have to take this responsibility. Sometime we have to lead, sometime we have to push the leader forward. King and kingmaker, this is the difference between Rama and Krishna. Okay, now we will take Rama, we will discuss. Are you okay? Okay va? நீங்கள் தூக்கம் வந்தால் தூங்கு. I will not ask anything. Okay? ஏன்னா டயர்டாக இருக்கும், காலையிலேருந்து நீங்கள் கேட்டுருக்கீங்க. எத்தனை பேர் தான் கேட்கறது? ஓ சார், ஒரு ஆளும் 1 hour சார். How many class? 3ஆவது ஆள், 3rd or 4th ஆள்? 2nd. அதுவும் லஞ்சுக்கு அப்புறம் ஏசி ரூம்லாச்சும் ஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ வி ஹவ் டு சஜஸ்ட் ஃபீட்பேக் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஏசி ரூம்ஸ். நெக்ஸ்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா? செல்ஃபோனு ஃபோன் ஷுட் பி அலோட், ஏசி ரூம் ஷுட் பி கிவன். இதெல்லாம் ஃபீட்பேக்கில் நெக்ஸ்ட் இயரில் எழுதி கொடுங்க. அதே இந்த சேரை விட கொஞ்சம் ஈஸி சேர் தான் இன்னும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். மைண்டில் போச்சுன்னா அதெல்லாம் மறந்து போயிடும், மற்ற கம்ஃபர்ட்ஸாக மறந்து போயிடும். ஸோ மைண்ட் எதில் ரொம்ப இன்வால்வ் ஆகுது, மற்ற அந்த ஃபிசிக்கல் அட்மாஸ்பியர் மறந்துடுவோம். ஓகே. ராமா த கிங். வால்மீகி ஒன்லி ரோட் த ஃபர்ஸ்ட் ராமா ஸ்டோரி. ஒரு இன்ஃபர்மேஷன், ஹூ ரோட் ராமாயணம் ஃபர்ஸ்ட்? வால்மீகி. ராமருடைய காலத்திலேயே ராமரை பற்றின டோட்டல் இன்ஃபர்மேஷனை எழுதி அவர் தான் ராமாயணத்தை ரெக்கார்ட் பண்ணார். ராமருடைய பிள்ளைங்க லவகுஷர்களே இதை கொண்டு போய் எல்லாருக்கும் பாடுறாங்க. ராமருக்கே ராமருடைய பிள்ளைங்க தான் பாடுறாங்க ராமாயணத்தை. ஓகே, இது ஒரு பிக் ஸ்டோரி இஸ் தேர். இந்த ராமாயணத்துடைய கண்டென்ட், ஹோல் கண்டென்ட், அவர் ancestors they have written in 1 ஸ்லோகா. டோட்டல் ராமாயணத்துடைய கண்டென்ட் 1 ஸ்லோகா. ஆதோ ராம தபோவனாதிகவனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜட்டாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிகிரகணம் சமுத்திர தரணம் லங்காபுரி தாகனம் பஷாத் ராவண கும்பகர்ண ஹரணம் ஹேததி ராமாயணம். டோட்டல் ராமாயணத்தை ஒரே ஸ்லோகத்தில் சொல். இது ஒரு கெப்பாசிட்டி, அகாடமிக் எக்ஸலன்ஸ். நீங்கள் பிஹெச்டி பண்ணுறவங்க உங்களுடைய டோட்டல் தீமை இவ்வளோ பெரிய ஒரு 200 பேஜ் 250 பேஜ் உங்களுடைய தீசிஸ் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 4 லைனில் கொடுங்க. அது என்ன சொல்லுவீங்க? சினாப்சஸ். அது கெப்பாசிட்டி. என்னவா? சினாப்சஸ் இல்லை, அது வந்து அப்ஸ்ட்ராக்ட். டோட்டல் 200 பேஜஸ் வந்து 3 லைன்ல எப்படி கொடுக்குறோம்? அதான் 24,000 ஸ்லோகாஸ் இன் 1 லைன். ஒன் ஸ்லோகா, ஏக ஸ்லோகி ராமாயண். ராமர் காட்டுக்கு போனாரு, அங்க வந்து ஒரு மானை அடிச்சாரு, சீதை வந்து கொண்டு போயிட்டார்கள். அப்போ ஜடாயு செத்து போயிட்டாரு. சுக்ரீவனோட பேசினார், வாலியை கொன்னார்,
ஒருத்தர் வந்து சமுதிரத்தை தாண்டினார். யாருன்னா ஹனுமான். சமுதிரம் தாண்டப்பட்டது, லங்காபுரி எரிக்கப்பட்டது, அவர் ராவண கும்பகர்ணன் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவுதான் ராமாயணம், முடிஞ்சு போச்சு. ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து கோத்து ஒரே ஸ்லோகம் சொல்லிட்டா ஏக ஸ்லோகி ராமாயண். இதை நீங்க விரிவாக பேசுனீங்கன்னா 24,000 ஸ்லோகாஸ் இன் வால்மீகி. திஸ் இஸ் த கண்டென்ட். ஓகே, நவ் இந்த எல்லா கண்டென்ட்டுமே 7 செக்ஷனாக பிரிச்சிருக்க ராமாயணத்தில். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம், 7 காண்டங்கள், சப்த காண்டங்களாக 7 மெயின் டிவிஷன்ஸ், 24,000 ஸ்லோகாஸ். ஓகே, இப்போ இதில் ராமர் தான் ஹீரோ, அவர் நேஷனல் ஹீரோ. அவர் வந்து ராமர் வாழ்ந்தது எப்படின்னா திரேதாயுகம். திரேதாயுகத்தில் வாழ்ந்த ஒருத்தர் வந்து கலியுகத்தில் நம்ம டைமில், மாடர்ன் டைமில் செல்ஃபோன் யூஸ் பண்ணணும், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும், சேட்டலைட்லாம் அனுப்போம். இந்த காலத்துக்கு ஃபிட் ஆகுமான்னு கேட்கல. ஏன்ஷியன்ட் பட் ரெலவெண்ட், தட் இஸ் க்ளோரி ஆஃப் சனாதன தர்மம். எல்லா காலத்துக்கும் ஃபிட் பண்ண முடியும், எல்லா காலத்துக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். இது சனாதன தர்மோட க்ளோரி பாருங்க. அந்த காலத்தில் நம்ம அம்மா வந்து பொட்டு வச்சாங்களா? சரி, பாட்டி பொட்டு வச்சாங்களா? ஆமான்னு சொல்லுங்களேன். தேங்க்யூ வெரி மச். பாட்டி பொட்டு வச்சாங்களா? எனக்கு தெரிஞ்சு வீட்டில் அம்மா பாட்டிலாம் ஃபர்ஸ்ட் கிரீஸ் மதர், கிரீஸ்னா இந்த பிசு பிசுனர். அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை வச்சு இப்படி அள்ளி வச்சு அதுக்கப்புறம் ரவுண்டு பண்ணுவாங்க. அரை மணி நேரம் டர் 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 டர்னு ரவுண்டு பண்ணு. அப்படிதான் குங்குமம் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் அக்கா தங்கச்சிலாம் வளர்ந்தால, அப்போ வளரும்போது ஒரு சாந்து பாட்டில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். ஒரு குச்சி எடுத்து டர்ன்னு தேயிடும். அது பெருசாக போயிட்டுனா திருப்பி அடிச்சு திருப்பி சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெருசு கொண்டு போகணும். அதை நான் இப்போ சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அது ரெண்டாச்சா. இப்போ மாடர்ன் வேர்ல்டு நம்ம என்ன பண்ணுதுன்னு அப்படின்னா, அது ஒரு ஸ்டிக்கர் இப்படி பிச்சு ஒட்டுறோமா, இல்லை அதே ஓட்டிக்குதா பிச்சு. இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு மேலே அதில் நிறைய கல்லில் வச்சு பதிக்கிறாங்களா, டிசைனாக பண்ணுறோம். இவ்வளோ டெக்னாலஜி ஒன்று மேலே ஒரு பொட்டு வைக்கிறது இவ்வளோ டெக்னாலஜி. எங்கிறது எங்கே வந்திருக்கு? ஓகே, பொட்டு வைக்கிறது பிந்தி வந்து இந்த ஸ்தானத்தில், ஆக்ஞா இந்த ஸ்தானத்தில் வைக்கிறது அப்படின்னு கல்ச்சர். அந்த கல்ச்சர் காலத்துக்கு நம்மள மாறிக்கொண்டே வருதுல்ல. திஸ் இஸ் க்ளோரி ஆஃப் சனாதன தர்மா. இது போல ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும், தீபம் ஏத்துறதுலயும், அகல்ல தீபம் ஏத்தணும், வெள்ளி லைட்டிங் தி லேம்ப், சுவிட்ச் போர்டு என்ன எங்கே லைட் ஒரு லைட் ஒரு இனாகிரேஷன். அப்ப லைட்டிங் தி லேம்ப் இஸ் சனாதன தர்மா. அது வந்து மாடர்னைஸ் பண்ணி அந்த காலத்துக்கு வந்த போல மாடர்னைஸ், ஏன்ஷியன் பட் ஹைலி ரெலவெண்ட், தட் இஸ் க்ளோரி. ஓகே, எல்லா காலத்துக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சப்த காண்டம் இது மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் ராமாயணம். இப்போ ராமாயணம் வந்து வாட் ராமாயணம் இஸ்னா, ராமாயணா ஷோஸ் த ஐடியல் பர்சனாலிட்டி ஆஃப் அ ஹியூமன் பீயிங். ஒரு ஐடியல் பர்சன். கொஸ்டின் மார்க் எவ்வளவு செட் பண்றீங்க? மேக்ஸிமம் மார்க் கொஸ்டின் மார்க் எவ்வளோ? 80-20 வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் போட்டு கொடு. அதில் ஃப்ரீக்வன்சியில் போடுறவரை சாக வேண்டியதாக இருக்குது. இந்த ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று போட்டு அசஸ்மெண்ட் போட்டு 20 மார்க்ஸுக்கு 80 மார்க் அது ஈஸியாக இருக்குது. 20 மார்க் தான் படாத பாடாக இருக்குன்னா இயர் பூரா நீங்கள் கொண்டு வரணும். 20 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. 80 மார்க் மேக்ஸிமம் மார்க்கா? தூக்கம் இப்பயே வந்துட்டா இன்னும் 1 hour எப்படி நான் தள்ளுறது கடவுளே? 80 மார்க் மேக்ஸிமம். 80 மார்க் நாம படிக்கும்போது 100 மார்க் மேக்ஸிமம். இன்டர்னல் 100 மார்க் மேக்ஸ் 100 நீங்க 100 மார்க் மேக்ஸிமம். அதுக்கு மேல கிடையாது, அதுக்குள்ள வாங்கணும். இப்போ ராமா வந்து he showed everything 100 marks. ராமா lived 100 என்ன 100%. அப்போ நீங்க கொஸ்டின் செட் பண்ணும்போது 100 செட் பண்ணணும். அதுக்குள்ள எவ்வளவு வாங்கினாலும் we will give you mark. 35 பாஸ், 60 ஃபர்ஸ்ட் கிளாஸ், 80 டிஸ்டிங்ஷன், அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கு. ஆனா மேக்ஸிமம் 100 மார்க். ஸோ ராமா செட் த ஸ்டாண்டர்ட். ஐடியல் ஸ்டூடெண்ட், ஐடியல் சன், ஐடியல் பிரதர், ஐடியல் ஹஸ்பண்ட், ஐடியல் ஃப்ரெண்ட், ஐடியல் ஃபாதர், ஐடியல் ஹெட் ஆஃப் ஃபேமிலி, ஐடியல் ஆப்போனன்ட் இன் லைஃப் ஆர் பேட்டில் ஃபீல்ட், ஐடியல் லீடர் ஆஃப் டீம், ஐடியல் கிங். இதுதான் ராமருடைய ரோல். ஓகேவா? ஸோ ராமாயணத்தில் என்ன, வாட்ஸ் த கண்டென்ட் ஆஃப் ராமாயணம்? ராமா செட் himself as ஐடியல் பர்சனாலிட்டி. அவ்வளோ எல்லா கேரக்டர்ஸும் வந்துடும். இது எல்லாம் ஜென்ஸுக்கும் இருக்கு, எங்க லேடிஸுக்கு எங்க இது அப்படி ஐடியல் லேடி யாரு? பர்ஃபெக்ட்.
இது அப்படியே கொண்டு ஃபிட் பண்ணிக்கணும். ஐடியல் லேடி இதே கம்ப்ளீட்டா வந்து சீதைக்கு இருக்கு. ஜாஸ்தி நம்ம ஹைலைட் பண்றதில்லை. ஐடியல் லேடி அப்படியே கொண்டு வரல. இப்போ நீங்க நான் வந்து ஹீரோஸ், நேஷனல் ஹீரோஸ் ராமாயணத்தில் ஐ பிராட் ராமா ஹியர். ஓகே, எல்லா கேரக்டர்ஸும் 100%. ஹவு ஸ்டூடெண்ட் ஷுட் பி, யூ ஹேவ் டு ஸ்டடி ராமாயணம். ஹவு சன் ஷுட் பி, யூ ஹேவ் டு ரீட் ராமாயணம். ஒரு தப்பும் பண்ணல சார். சித்தி வந்து காட்டுக்கு போன்னு சொன்ன, அவர் அப்படியே காட்டுக்கு போயிட்டு இருக்காரு. எந்த விதமான செகண்ட் தாட்டுமே இல்லை. நீங்க உங்க பெத்த புள்ளைய நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டா நீங்க சொல்லுங்க, ஒரு வாரம் காட்டுக்கு போகணும் சொல்லி பாருங்க. யூ கெட் அவுட் ஃப்ரம் த ஹோம் சொல்லி பாருங்க, நடக்கிறது வேகங்க. ஓகேவா? ஒரு தப்புமே பண்ணாம ஒரு பிள்ளைய காட்டுக்கு போனா 16 வருஷத்துக்கு காட்டுக்கு போயிட்டு திரும்பி வருது. ஐடியல் சன் சொல்ற தாய், பெற்றெடுத்த தாய் இல்ல, சித்தி. சித்தி சொல்றா, எந்தைய ஏவ நீரே உரை செய்ய ஈவது உண்டில் ஒய்ந்தின நடியனேன். அப்பா சொல்லி அம்மா வார்த்தை மூலமா அந்த அப்பாவுடைய கமாண்ட் இஸ் கமிங் த்ரூ அம்மாஸ் வேர்ட்ஸ். ஐ எம் வெரி பிளஸ்ட். எந்த புள்ள சொல்லுவோம் 100 மார்க் வாங்கியிருக்காரு. நம்ம வீட்டு புள்ள 0 மைனஸ்ல வாங்கும். போய் கடைக்கு போய் புளி வாங்கிட்டு வர இதே வேலை அப்படின்றா. புளி குழம்பு சாப்பிட்றே உழம்பு சாம்பார் வச்சா நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டுறதே. ஆனா போய் கடையில் வாங்கிட்டு வர மாட்டேது. இது புள்ளியா? ஒரு சின்ன ஹெல்ப் கூட இல்லை. இதுக்கே இப்படி இருக்க. சொத்து வந்தா என்ன விதியாகும்? ஐடியல் சன் ராமா, ஐடியல் ஸ்டூடெண்ட் விஸ்வாமித்திரர் பின்னாடி போறார். ஐடியல் ஸ்டூடெண்ட், ஐடியல் ஹஸ்பண்ட். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும், சீதையை வந்து அக்ரியில் இறக்கிட்டாரு, ஐடியல் ஹஸ்பண்ட் சொல்ற. அது ஒரு பெரிய டாபிக். அதுக்காகவே ஒரு 3 நாள் ப்ரோக்ராம் வைக்கலாம் நம்ம. ஏன்னா நீங்க ஒரு அம்மா ஒரு டீச்சர் சொன்னீங்க இல்லையா, கிளைமேக்ஸ் வேணும்னு சொன்னீங்க இல்லையா. சீதா அக்னி பிரவேசம் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ல 2 பேர் இந்த மாதிரி அக்னி பிரவேசம் பண்றாருன்னா யூ ஹேவ் டு கோ த்ரூ ஃப்ரம் பாலகாண்ட. அவன் எப்படி கல்யாணம் பண்ணாரு, எப்படி வாழ்ந்தார்கள், சீதை எங்கேயாச்சும் முன்னாடி சந்தேகப்பட்டிருக்காரா, சீதையோடு எப்படி வாழ்ந்தாரு, டோட்டல் ஹிஸ்டரியை பார்த்தாதான் கிளைமேக்ஸ் புரியும். எடுத்தவொடனே கிளைமேக்ஸ் அது பத்தியா மேல் டாமினேஷன் சிம்பிளா சொல்லிட்டு போயிடல. ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ ஹோல் ராமாயணா. யூ வில் பி கன்வின்சிங் கம்ப்ளீட்லி. நான் இதை படிச்சிருக்கேன், எனக்கு டவுட் வரல. ஆக்சுவலா ஹி மேட் சீதா வெரி க்ளோரியஸ் தென் ஹிம்செல்ஃப். சீதையை மேலே தள்ளிவிட்டு இவரு கெட்ட பேர் வாங்கிட்டார். இதுதான் ராமருடைய ஐடியல் ஹீரோயிசம். நீ ராமாயணத்தை படிச்சீங்கன்னா ஃபுல்லா ராமாயணத்தை பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. அப்புறம் தூங்கிட்டு எழுந்துக்குவாங்க, கிளாப் பண்ணுங்க. நீங்க ஃபுல் ராமாயணத்தை படிச்சீங்கன்னா யூ வில் கெட் மோர் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ராமா தன் சீத். டக்குன்னு பார்க்கும்போது ராமர் இப்படி பண்ணிட்டாருன்னு தோணும். ஆனா டீப்பா படிக்கும் போது அவருடைய பேருக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, இவருடைய ஒய்ஃப் பேருக்கு கொடுக்கிறது ஐ ஹேவ் டு புட் ஆல்வேஸ் ஹை சப்னு பேர். ஓகே, இதெல்லாம் he showed the ideal personality. ஸ்ட்ரெஸ் ஆன் ஸ்ரீராம். இப்போ பிராக்டிக்கலா வரும். அவரு ஹீரோ அப்படின்னா எத்தனை பேர் கூட சண்டை போட்டாரு, எப்படி வந்து சீதையை கல்யாணம் பண்ணாரு, இதெல்லாம் இருக்கு. 14,000 ராட்சசாஸ் in one hand he destroyed. ஆரண்ய காண்டத்துல ஏகேன ராமேன மானுஷேன பதாதினா 14,000 ராட்சச ஒரே ஆள் அடிச்சார். ரியல் ஹீரோயிசம் இங்கதான் ராமாயணத்தை பாக்கு. சீதையை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் வந்து சிவனுடைய தனுசை எடுத்து அதுல நான் ஆக்சுவலா தான் கல்யாணம் பண்ணணும். நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டான். ராமர் போய் எடுத்தது கண்டன இச்சது கேட்டான் கம்ப ராமாயணது. அவ்வளோ ஹீரோயிசம் காட்டி தான் கல்யாணம் பண்ணார். அந்த மாதிரியான ஏரியா நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் சினிமாலே நிறைய காட்டுறாங்க. நமக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல வாட் கைண்ட் ஆஃப் லெசன்ஸ் ஐ ஹேவ் டு லேர்ன் ஃபார் மை லைஃப். அதனால ஐ பிராட் தட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அவர் எப்படி சீதையை கல்யாணம் பண்ணாரு, இதான் எல்லா வீட்டில் நடக்கிறதே. எப்படி சண்டை போட்டாரு, அதான் டெய்லி அதே தினம் பொழப்ப. எப்படி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எப்படி he was leading his life, successful life, that part only I brought to you. Okay? ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஆன் ஸ்ரீராம. ராமருக்கு ஸ்ட்ரெஸ், ராமருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா, அவர் லைஃப் பூரா ஸ்ட்ரெஸ். இங்க பாரு, இந்த மாதிரி படிச்சோம்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா நாமளா ஏற்றி தலையில வச்சுக்கிறது தான் ஜாஸ்தி. அது வர்றதை விட ஐயோ வந்துட போதும், ஐயோ வந்துட போதும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அது வந்தா கூட எப்படி அது ஈஸியாக அடிச்சுக்கிறது. இந்த ராமாயண மகாபாரதம் வந்து ஆல் திஸ் கிரேட் இதிஹாசாஸ் ஆர் டீச்சிங் அஸ். ராம லைஃப் சிச்சுவேஷன், ராமனுடைய லைஃப் சிச்சுவேஷன் பார்க்குறீங்களா? நோட்ஸ் எடுத்துங்க, எழுதிங்க. நோட்ஸ் வேணா எழுதிங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அப்படியே பாவலா பண்ணுங்களேன். நோட்ஸ் இருக்கிற மாதிரியா அப்படி போட்டுற மாதிரி காட்டும். நான் இங்கிருந்து பார்க்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்போ ஒரு ஃபீலிங் கொடுங்க. எல்லாம் நம்ம சின்ன வயசு ஸ்கூலில் பண்ணியிருக்கோம்ல. ரைட். First life situation Rama, forest life. 14 years he has to live in the forest. Fan illa, current illa, light illa.
ஈவினிங் 6 to early morning 5 o'clock there is no current, பவரே இல்லை. ஃபாரஸ்ட் லைஃப்னா சாதாரணம் இல்லை. எந்த நேரத்தில் எந்த அனிமல் வரும், எந்த விஷப்பூச்சி வரும், எந்த விஷச்செடி, there is no beaten path. You have to create the path in the forest. சும்மா இல்லை ஃபாரஸ்ட் லைஃப். ஃபாதர்ஸ் டெத், அவர் தனியாக இருக்கும்போது அப்பா செத்துட்டார், அப்பாவுடைய கடைசி ஃபேஸை பார்க்க முடியல, அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். வாழ்க்கை பூரா அது ஒரு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், பிரதர் சஃபரிங். இவருக்கு பின்னாடி வந்த லக்ஷ்மணன் அவருடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டார். அங்க பரதன் வந்து அதே போல காட்டுக்குள்ள வாழ்றான். நந்திகிராமம் இடத்துல காட்டுக்குள்ள தான் வாழ்றான். பரதனோட சத்ருகன் வாழ்றான். இவர் காட்டுக்கு போனதுல 3 பிரதர்ஸுமே இதே போல வாழ்றான் லைஃப். அப்ப நமக்கு ஒரு ஆசை, நம்மளோட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. மகாபாரத்தில் அப்படிதான். நமக்கு அப்படியே, நான் மட்டும் இந்த வீட்டில் கஷ்டப்படுறேன், நீங்களும் ஜாலியா இருக்கீங்க அப்படின்னும். நான் மட்டும் கஷ்டப்பட, நீங்களும் ஜாலியா இருக்கீங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற, நீங்களே சேர்ந்து உன் தலையெழுத்து நீ எழுதுற, எங்களையும் அழ சொல்ற. பத்தியா, அவ்வளவுதான் பழக்கமா, அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்க. நான் கஷ்டப்பட்டா நீங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி தான் நம்ம சிச்சுவேஷன். ராமர் சொல்லார், என்னால மற்றவங்களாம் கஷ்டப்படுறாரு அவர். ஸ்ட்ரெஸ் அவருக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். 14 years ஒய்ஃப் செப்பரேஷன் பெரிய ப்ராப்ளம். சாமானிய மனுஷனுக்கு இந்த லைஃப் சரியில்லைன்னா ஒய்ஃப் செப்பரேஷன் ரொம்ப ஹாப்பி. எவ்வளோ சினிமாவில் எவ்வளோ இதில் வந்து இந்த மாதிரி நான் நிறைய இந்த ஜோக்கெல்லாம் இப்படி தான் போடுறான். ஜோக்கு வந்து இந்த மாதிரி ஜோக் வந்து நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் கமெண்ட் வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டா ஜாலியாக இருக்கேன், ஐயோ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஐயோ இவ்வளோ சீக்கிரம் திரும்பி ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் ஜோக்கு கொடுக்குறான். அந்த மாதிரி ஜோக் இல்லை ராமாயணத்தில் ரியலாக ஆஃப்டர் 14 years, அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட 28 years, ஆஃப்டர் 28 years they separated and you see the love and affection of Rama. The real love, real affection என்ன அப்படின்னா, after 28 years he is maintaining, she is also maintaining the same love and affection. எங்க ரொம்ப ரேர் இல்லை? ஆச்சரியமா இருக்கா கேட்கறதுக்கு? இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசின 2 பேரும், எவ்வளோ இடத்துல பார்க்குறோம், எப்படி எவ்வளோ ஃபேமிலியில் பார்க்குறோம். பேசி 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 கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் 1 year 2 வருஷம் ஒரு தூரமாக புரிஞ்சுங்க. அது ரியல் லவ், ரியல் கன்சர்ன் இல்லை. அப்போ ஏதோ வாழ்க்கையில் முக்கியமான ஒரு என்ன ஒரு ஹார்ட் ஓரியன்ட் இல்லை, இங்கே வேற என்னமோ. அதனால லைஃப் போயிட்டு பிள்ளைங்களை சரியாக கவனிக்கிறதுல ஒருத்தர் பிரியம் இல்லை, அங்கே சாக்ரிஃபைஸ் இல்லை, டீச்சிங் இல்லை, லேர்னிங் ஒன்றுமே இல்லை. லைஃப் அன்பும் அரணும் உழைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் அன்பு இருக்கு. அந்த டோட்டல் லைஃப்ல மிஸ்டேக் இருக்கும், பட் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லேர்னிங் இருக்கு, அரண் தர்மம் இருக்கு. லவ் அண்ட் தர்மா பேஸ் வருது த லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டர்ஸ். அது இல்லாததை விட்டு வேற என்னமோ எதையோ சினிமாவை பார்த்து இப்படி பார்த்து அது லைஃப் அப்படி பீஸாக போயிடும். நீ உன் வழியில் போய் என் வழியில் போய். எவ்வளோ படித்தவங்க தான் நிறைய டைவோர்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்கிறார் ஒரு லாயர், தெரிஞ்சவங்க. படித்தவங்க தான் அப்படி வாங்குறாங்க. அப்படி யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் ராமாயண். எப்படி ஹோல் ராமாயணமே இட்ஸ் மென்ட் ஃபார் சீதா. லாஸ்ட் 1 year வந்து சீதா வாஸ் டேக்கன் பை ராவணா. லாஸ்ட் 1 year தான் ஹோல் ராமாயணமே. 13 years லைஃப் ரொம்ப ஈஸியாக போயிட்டு ஹாப்பி லைஃப். அந்த 1 year how he worked very hard to bring back Sita. The whole Ramayana says how Rama loved Sita. அது வந்து அது நம்ம வாழ்க்கையிலேயே அப்பா மேல ஒரு அன்பு இருக்கு, அம்மா மேல அன்பு இருக்கு, கூட பிறந்தவங்க மேல அன்பு இருக்கு. அந்த அன்பு அதை ரியலைஸ் பண்ணாதான் அவன் கல்யாணம் ஆனாலும் அந்த லவ் எப்படின்னு தெரியும். இல்லைன்னா அது ஃபேசினேஷன், அது சினிமாவை பார்த்து கற்று ஒரு மாதிரி ஆயிடும். பேசிக்லியே அந்த ஹார்ட்ல வந்து அன்பு இருந்தால் இந்த ராமாயணத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாக்ரிஃபைஸ் இருக்கு. இந்த லைஃப் என்ன சாக்ரிஃபைஸ். ஒருத்தரோட சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் லைஃப் மூவ் ஆகும். ஒருத்தர் ஈகோ கிராஷ் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி உலகத்தில் வாழ வச்சா நம்முடைய பெரியவர்கள். சன்னியாசி போகிறது வெரி ஈஸி, பட் டு ஹாவ் பீப்புள் இன் அவர் லைஃப் இல்லை. அந்த ஒரு கும்பலோடு வாடுறது எவ்வளோ ஈகோ நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லையா, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும். லைஃப்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் டோட்டல். எங்களுக்குலாம் ஈஸி, எவன் கூட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. போயாலும் போயிட்டே இருக்கலாம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பண்ணியிருக்கலாம். நீ இங்கே வந்து லேட்டாக வந்துருக்கீங்க, அதுவும் 4 மணிக்கு வந்திருக்கீங்க, முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். முன்னாடியே நம்ம காதல் விழுந்திருக்கோம், பட் நம்ம சீரியஸாக திங்க் பண்ணல. உள்ளே போனவர் தான் தெரியுது எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ
ஈகோ விட்டு கூட வேண்டியதாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் நிறைய பேர் சுக்ரீவை கமிட் பண்ணுறாரு, ஹனுமான் கமிட் பண்ணுறார், பெரிய பெரிய வேலையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சுக்ரீவன் கோடிக்கணக்கான வானர்களை கொண்டு வரா, இந்த சீத்தையை கொண்டு வரணுன்றதுக்காக. ஜட்டாயு உயிர் துறக்கிறா, நிறைய பேர் வந்து ராமருக்கு பண்ணுறார். we have to give it back. எல்லாரும் பண்ணா நன்றியோடு இருக்கணும்ல வாழ்க்கை பூரா. டைம் லிமிட் டு கம்ப்ளீட் த டாஸ்க். இங்கே இதுக்குள்ளேயே சீத்தை என்ன 2 மாதம் உயிரோடு இருக்கிறான்றா. சீத்தையை இம்மீடியட்டாக கொண்டு வந்தாகணும். சீத்தை நீ வந்து 40 இயர்ஸுக்குள்ளே வரலன்னா பரதன் சொல்கிறான் அகையில் குறிச்சிருவேன். அதுக்குள்ளேயே சீத்தையை கொண்டு வரணும், அதுக்குள்ளேயே பிரிட்ஜு கட்டணும், அதுக்குள்ளே பரதனை காப்பாற்றணும். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எங்க ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சு ஆகணும். ஓகே, இதெல்லாம் வந்து லைஃப் சிச்சுவேஷன் ஆஃப் ராமா. ரொம்ப கொஞ்சமாக தான் கொண்டு வந்திருக்கு, டைம் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, இவ்வளோ லைஃப் சிச்சுவேஷன். நமக்கு ஒரே சிச்சுவேஷன் வந்து செத்துருவோம். 2 வந்தால் மாத்திரை போட்டுக்குவோம், 3 வந்தால் கயிறு ரெடி ஆகிடும், 4 வந்தால் பாய்சன் டப்பா ஈஸியாக எடுத்து. நம்மளுடைய சிச்சுவேஷனில் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் காலி, மூட் அவுட். ஒன்றும் நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது ஜாலியாக வந்தீங்க, பேக்கெல்லாம் மாட்டி ஹாப்பியாக வந்தீங்க. ஃபர்ஸ்ட் பீரியடில் செகண்ட் பீரியடில் பிரின்சிபால் கூட திட்டாங்க, என்ன இல்லை டீச்சரா ஆஃப் டே லீவு வந்தது, பர்மிஷனு ஒரே பீரியடு. எங்க கால் ஹேர் she already went. why we do not know reason என்ன dash. I will not give any reason why. Morning she was very nice, only very nice. After your meeting only something happened, he went away. To whom she told? Only God. ஒரே ஒரு மீட்டிங்ல அவுட், மூட் அவுட். இல்ல நீங்க மெசேஜ் பண்ண எடுக்கிறது இல்லை, நீங்க ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை. she is not picking up phone. சிம்பிள் மேட். ஒரே ஒரு ஸ்கோல்டிங், ஒரே ஒரு இதில் மேலே சின்ன ஸ்க்ராட்ச் பண்ணால் அப்படியே பிளட்டு அப்படியே புது புதுன்னு வெளியில் வருது. அவ்வளோ ஒர்ஸ்ட்டு நம்முடைய மைண்டு செட்டு. எவ்வளோ திட்டினாலும் சிரிக்கணும், என்ன பண்ணாலும் எஸ் தேங்க்யூ ஓகே அவ்வளோ. டீச்சர் கம்ஸ், டீச்சர் மிஸ்டேக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார் கால் டீச்சர், ஐயோ என்ன பண்ண மறந்துட்டு உள்ள போயிட்டு செம்மாட்டே அடிக்கிறான். ஓகே 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 எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரும்போது ஸ்கிரீனை திறந்து என்ன ரொம்ப ஹாப்பியா வர. நத்திங், ஆக்சுவலி ஐ ஒன்லி ஸ்கோல்டட். இது ஒரு வெரைட்டி. எவ்வளவு திட்டினாலும் என்ன சொன்னாலும் உனக்கு ஒண்ணுமே இல்லையா? நோ ஹீட், ஹீட்னா சூடு. என்னாச்சுன்னா ஓகே. ஒன்று இந்த பக்கம் ஒன்றுமே ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறது, ஒன்று ஓவர் ஃபீலிங்காக இருக்கிறது. லேர்னிங் வராது. ஒரு மிஸ்டேக் ரைட்டு ஓகே ஐ மேட் இட், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கரெக்ட் இட். அவ்வளோ அப்படிதான் லேர்ன் பண்ணி போயிட்டு இருக்கு. நம்மளோட குரோத்துக்கு வந்து மிஸ்டேக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மிஸ்டேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் யூ வில் நாட் கமிட், தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ வில் மூவ் ஃபார்வர்ட். ஸோ அது வந்து ஒன்று கவனம் குறைவாக இருக்கலாம், கவனம் குறைவாக பண்ணியிருக்கலாம், இல்லை இக்னரன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் ரிஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ வி ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, லைஃப் சிச்சுவேஷன் வரும், பட் யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங். இந்த லைஃப் சிச்சுவேஷன்லேயே டாஸ்க் பண்ண, நமக்கு லைஃப் சிச்சுவேஷன் தான் கவலைப்படுறதுக்கே டைம் சரியாக இருக்குது, டாஸ்கில் வராது. ஏற்கனவே நம்ம டாஸ்க் மாஸ்டர் கிடையாது, லைஃப் சிச்சுவேஷன் வேறு. நல்லா சோஃபா போட்டுன்னு உட்காந்து கவலைப்பட்டுருக்கோம். நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் போஸ், அது டிஃப்ரெண்ட் போஸில் உட்காந்துக்கும். ஏன் ஒரு டைப்பாக உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் அப்போத்துலேருந்தே இதே டைப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏழுக்கு வேலை பண்ண ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் யூ ஹேவ் டு டூ ஒர்க். சி ராமாஸ் லைஃப் ஹீரோயிசம். ஜட்டாயுஸ் கிரிமேஷன், ஜட்டாயு உயிரை விட்டார். அவர் கொண்டு வந்து அந்த காட்டில் அவருக்கு வந்து என்ன சம்ஸ்காரங்களாக பண்ணி அவர் நல்லபடியாக அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படியே போட்டு போல சீதையை தேடணுன்றதுக்காக போல ஜட்டாயு வந்து கிரிமேட் பண்ணார் பக்காவாக எல்லா மந்திரங்களும் சொல்லி. அவே blessings to Sabari. Sabari was waiting, old lady doing tapas. She went to Sabari's ashram, then he blessed her. அப்போ சொல்லுவ ராமர், நானே சீதையை தேடிட்டு இருக்கேன், ஒய்ஃபு காணாம சபரியை போய் பிளஸ் பண்ற. போ சொல், வயசாயிடுச்சுல போ சொல், அக்னியில் குதிக்க சொல்லு. நம்மள தான் சொல், வயசாயிடுச்சு அக்னியில் குதிக்க சொல்லு, போ சொல். ராமர் he went there and blessed. After that Sabari went to Devalok. என்ன கமிட்மெண்ட்? நம்மளாம் அப்படி பண்ண மாட்டோம். நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, கவலை இருந்தால் மற்ற எதுவுமே செய்ய மாட்டோம். சாப்பிடு வேணாம்,
தூங்கு, தேவை நான் பார்த்துக்கிறேன். என்ன ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எதையுமே செய்ய மாட்டோம். அதை நீ எடுத்துக்கோ. இல்லை இதே தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ராப்ளம், சாப்பாடு முதல்ல தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவையில்லையானா அந்த காலத்தில் தண்ணி ஊற்றிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் காலைல வந்து அந்த சாப்பாடு காணும். யார் எடுத்தா சாப்பாடு காணும்? நாங்களும் எப்போ 12 o'clock 10 o'clock வேணாம், அந்த சாப்பாடு 12 o'clock அள்ளி அடிச்சு க்ளோஸ் பண்ணிடு. ஒரு கோவம் வந்துடுது, ஒரு ப்ரெஷர் வந்தால் எந்த வேலை நடக்காது. ராமர் பாருங்க, இவ்வளோ ப்ரெஷர்ல இவ்வளோ வேலை பண்ணுறாரு. உகைக்கிளிங் கபந்தா அண்டு விராதா, பெரிய பெரிய ராட்சசர்களாக வராங்க. ராட்சசர்களை வந்து அடிக்கிறது அவ்வளோ பவர் வேணும். மைண்டில் இவ்வளோ ப்ரெஷர் வச்சுக்கொண்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறார் ராமர். சுக்ரீவாஸ் டெஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். He wants to make friendship with Sugriva. Sugriva help பண்ணணும் to bring all the Vanaras to find out Sita from all the directions. அப்போ அந்த சுக்ரீவன் டெஸ்ட் வைக்கிறா. அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றார். ஒரு குரங்கு இது டெஸ்ட் பண்ணுறது ராமரை. இவங்க ஆத்திரம் வரல, டே நீ என்ன லெவல், நான் என்ன லெவல், நான் என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, சக்கரவர்த்தியோட மகன் என்ன போய் நீ குரங்கு டெஸ்ட் பண்ற, நீயே வாழ்க்கை இல்லாமல் சுத்தின்னு இருக்க நாடோடிய சொல்லலாம்ல. He went through test. He made friendship with Sugriva. அந்த இடத்துல killing Vali and explaining Dharma. அப்போ அந்த இடத்துல வாலிய சிச்சுவேஷன் வருது. He killed Vali and he was explaining what is Dharma, what is adharma. இதெல்லாம் பண்றாரு அங்க. இன்செப்ஷன் ஆஃப் விபீஷணா இன்டு அந்த பக்கத்தில் ஆப்போசிட்ல இருந்து விபீஷணன் வரா. அவனை வந்து டீம்ல சேர்த்துக்கிறார். ஏற்கனவே டீம்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ராட்சசனை ஆப்போசிட் டைரக்ஷன் வர சேர்த்துக்காதுன்னு சொல்றாரு. அப்போ புது ஆளை சேர்த்தா பழைய ஆளுக்கு ஒரு முகம் மாறிடும். ஏற்கனவே சீனியர் டீச்சர்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு ஒரு நியூ டீச்சர் வந்து அவங்க ஒரு டேலண்ட்லாம் காட்டினாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசினாங்கன்னா உடனே இஃப் யூ கிவ் மைக் டு ஹர் அண்ட் இஃப் யூ கிவ் சம் பொசிஷன் டு ஹர், ஏற்கனவே இருக்கிறவங்களாம் முகம் அப்படியே இந்த மலர்ந்த முகமெல்லாம் அப்படியே சுருங்கி ஒவ்வொருத்தராக அந்த இடத்த விட்டு போயிடும். ஐ ஹாவ் ஒர்க், ஐ வில் கோ. இப்படி ரியாக்ஷன் பண்ணி பண்ணி எல்லாம் போயிடும். ஏன் just now only one character came, immediately you are taking the character putting it in the high place. யாருக்குமே புதுசா வந்தாலும் தூக்கி தலையில வச்சு ஆடினால் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு டைப்பான கோபம் வரும். எதுலையுமே பட்டுக்க மாட்டாங்க. have you seen this? எல்லா இடத்துலையும் நம்ம தான் நடக்கிறது. அது அப்படி இல்லை. புதுசாக ஒரு ஆள் வரும்போது டேலண்டடாக இருந்தால் how slowly you have to insert in this team. அது ஒரு knack. Rama was doing it. I need to have Vibhishana from opposite side. Already I have Sugriva, Neela, Nala, Hanuman, very very characters. Without damaging the existing team, you have to insert the new one. Rama was doing it. Highly managementic, pakka leadership, pakka heroism. Okay? Building the bridge across the ocean. இவ்வளோ பெரிய டென்ஷன்லேயும் ஒரு பெரிய ப்ராசஸ். என்ன இதில் சமுத்திரத்தில் வந்து பில்டிங் போடுறது, என்ன பிரிட்ஜு கட்டுறதுன்றது. நம்ம வந்து டென்ஷனாக இருந்தால் ஒரு வேலையை பண்ண மாட்டோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒரு வேலையும் பண்ண மாட்டோம். கவலைப்பட்டு நேரம் நம்ம கூட சேர்ந்து 2 பேர் கவலைப்படுத்து கூப்பிட்டுக்குவோம் ஃபோன் பண்ணி, ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஏன் இல்லை கவலையாக இருக்குது, உங்கள் கூட ஷேர் பண்ண எனக்கு மனசு பாரம் குறையும். நம்ம பாரம் குறைஞ்சது அவங்க பாரம் ஜாஸ்தி ஆகிட்டு. உங்களுக்கு கவலையாக இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, இல்லை இதுக்கு தான் கூப்பிட்டேன், இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு வாங்க, பேச முடியாது, ரொம்ப நேரம் ஆகும், செல்லில் இருக்கிற ஃபோனு சார்ஜ் இல்லாமல் போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, விளாவி பேசலான்னு. ஓகே, சும்மா ஷேர் பண்ணி டைம் வேஸ்ட். அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் டாஸ்க் மாஸ்டர் ராமா. ஓகே, வார் வித் ராவணன் இஸ் ஆர்மி. கடைசியில் வந்து ராவனோட யுத்தம் பண்ணி சீதையை மீட்கிறார். அப்போ இவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ப்ரெஷர் இருந்தாலும் he was doing his all his work. அதுதான் ஹீரோயிசம் ஆர் லீடர்ஷிப். நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி கவலைப்பட்டு அந்த வீட்டுள்ள எல்லாருடைய மூடும் கெடுத்து நாசம் பண்ணிடும். நம்ம எங்கே போனாலும் சுச்சுவேஷன் மோசமாயிடும், சரௌண்டிங்ஸை கெடுத்து விட்டுரும். அது நான் சொல்ல, இந்த டீமில் இந்த டீமில் இந்த பர்சனை சேர்க்காதன்னு ஏன் சொல்கிறாங்க? இந்த ஒரு ஆள் டோட்டல் டீமே ஸ்பாயில் பண்ணுவான். அந்த ஆட்டிடியூட் அந்த மாதிரி தூக்கு முதல்ல வெளியில். இந்த டீம் உங்ககிட்ட கொடுக்குறேன், யூ டேக் த டீம் அண்ட் டூ த டாஸ்க். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அப் த லீடர்ஷிப். ஒய் திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் தேர், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் திஸ். இஃப் யூ ரிமூவ் த பர்டிகுலர் பர்சன் தென் ஐ கேன் டேக் த லீடர்ஷிப். நிறைய பேர் சொல்றாங்களே, இம்பார்ட்டன்ட் கேரக்டர். கவலை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு டாஸ்கை பண்ணலாம்.
நிறைய வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஆள் ஒரு டெத் வந்துடுது அப்படின்னா இல்லை டோட்டல் ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகுதுல்ல, டோட்டல் ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஆள் செத்து போயிட்டார், முக்கியமான ஆள், டோட்டல் ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகுது. அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ள இருந்து எழுந்து எல்லாத்தையும் எழுப்பி டோட்டலாக தள்ளுறான். தட் இஸ் த பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் we will learn from ராமாயண். இதான் பண்ண முடியும். எழுந்துங்க, அடுத்த ஆகிற வேலையை பாரு. இல்லைன்னா அப்படியே போய் மனவியாதி உடல்ல வியாதி வந்து போன ஆளோடு சேர்த்து ஒரு வருஷத்துல இந்த ஆளும் க்ளோஸ் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஜீவன் அதனுடைய காரியம் முடிஞ்சு இன்னொரு ஜீவனுடைய காரியம் டைம் இருக்கு, இது வாழ், அதுதான் தான் போயிட்டே. ஸோ அந்த பேலன்ஸ் யூ வில் கெட் ஃப்ரம் ராமாயண். ஆர் கெட்டிங் த பாயிண்ட்? சீதாஸ் அக்னி பிரவேஷம், கடைசியில் அக்னி பிரவேசம் தான், அக்னி டெஸ்ட், அக்னி பரீட்சான்னு சொல்லாதீங்க. சீதை நோ நீட் டு டு டெஸ்ட் ஆன் என்ன சீதா, அக்னி பரீட்சை தேவையில்லை சீதை, பிரவேசம் அவ்வளோதான். ஷி வெண்ட் ஆன் டு ஃபயர் அண்ட் கேம் பேக், அவ்வளோதான். ஓகேவா? ஹீரோயிசம் ஆஃப் ஸ்ரீராமா, கண்ட்ரோல் ஓவர் எமோஷன்ஸ். ஆத்திரம் வரும், கத்தலான்னு தோணும், ஆனால் கத்தக்கூடாது. ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் ஓவர் எமோஷன்ஸ். வீட்டில் கூட சரி, வெளியில காட்டாதீங்க ஆத்திரம். உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கிச்சன் டோரை மூடிட்டு ஒரு 4 கிளாஸ் ஊற்றி அடிங்க, டமால் டிமால். ஃபர்ஸ்ட் we should not show the emotions outside. அப்படியே when you show the emotions, சில எந்த வார்த்தைகளும் பேசிடக்கூடாது. அவங்க என்னைக்கோ ஒரு பொருள் கொடுத்தாங்க சொல்லி காட்டுறது, ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான வார்த்தை பேசிட்டோம்னா, அன்னைக்கு நான் பண்ணதை இன்னைக்கு நீ சொல்லி காட்டின பத்தியா, அப்போ மனசுக்குள்ள இருந்து தொடுதுன்னு அது வெளியில வந்தது அப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். வி ஹேவ் டு ட்ரெயின் அவர் மைண்ட், கண்ட்ரோல் ஓவர் தி எமோஷன்ஸ். அது நோ எமோஷனல் டிசிஷன். நம்ம எமோஷனலாக டிசிஷன் எடுத்துருவோம். பிரின்சிபால் கூப்பிட்டு உங்களை பேசுகிறாங்க, நீ ஏமா அந்த மாதிரி பண்ணானுக்காரு, உடனே நேராக போகிறோம். 1 minute அங்கே 1 minute. ஒரு ப்ராப்ளத்தை சொல்லும்போது ப்ராப்ளத்தை ரிசீவ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக 1 minute ஐ எம் கம்மிங், நேராக ரூமுக்கு போயிட்டு ஒரு லெட்டரோடு வரும். இது what is this? Solution for all the problems. Solution for all the problems. What is this? It is there inside. You read it, you will understand. என்னது இது? You will understand. I resign from this post. Thank you very much for all. நீ இந்த ஸ்கூலுக்கு இந்த எவ்வளவு நாள் ஆச்சு? 6 months only. அதுக்குள்ள என்ன ஆள்னு சொல்ற? ஒரே சொல்யூஷன், ரிசைன் த ஜாப். அது சொல்யூஷன். அது அப்ப எங்க போனாலும் நீ இப்படிதான் இருப்ப. எங்க போனாலும் அந்த ஸ்கூல்ல எத்தனை மாசத்துல ரிசைன் பண்ண? ஜஸ்ட் 2 months. அந்த ஸ்கூல்ல 3 months, இங்கதான் for 6 months. சீனியர் மோஸ்ட் லாங் டைம். யோ ப்ராப்ளம் வரணும் செய்யும். அந்த நேரத்தை டிசிஷன் எடுக்காது. எப்பவுமே நமக்கு பீக் எமோஷன் இருக்கும்போது டிசிஷன் எடுக்காதீர்கள் தான் சொல்யூஷன். ஆனா டிசிஷன் தப்பானா எடுப்போம். பீக்ல வந்து எமோஷன் இருக்கும்போது டிசிஷன் எடுக்குது எல்லாமே தப்பு. ஓகே, அது ராமாயணத்தில் you have to learn for very relevant. ப்ராப்ளம் எடுத்த முதல்ல காலி பண்ண 2 நாளுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகும்போது அந்த எமோஷன்ஸ் டவுன் ஆயிடும். அப்போ நிறைய நல்லது பண்ணதெல்லாம் திங்கிங் வரும். அப்போ நிறைய பேர் பேரண்ட்ஸ் உங்களை வந்து திட்டிட்டு மறுநாள் வந்து சாரின்னு சொல்றாங்கல்ல. சரி, எல்லாரும் இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னாங்கல்ல, முதல்ல திட்டிடுவாங்கல்ல. நீங்க ரொம்ப ஜென்டில், ஓகே சார், தேங்க்யூ சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். உள்ள ஆத்திரம் பொங்கி வரும். ஆத்திரம் பூரா ஓகே சார், தேங்க்யூ சார், ஓகே சார், தேங்க்யூ சார். மறுநாள் அந்த பேரண்ட் ஐ வெரி சாரி. சாரி பூரி, நீங்க திட்டீங்க உள்ளுக்குள்ள. நேற்று இவ்வளவு பேசிட்டு சாரி சொன்ன வார்த்தையில எப்படி திருப்பி வாங்குறது? எவ்வளோ அனுபவம் இருக்குல்ல நமக்கு. அந்த மாதிரி எமோஷனலாக இருக்கும்பொழுது டிசிஷன் எடுக்காதீங்க. பிள்ளைங்களும் சொல்லிக் கொடு. 2 நாள் பார், நீ வந்து டிசிஷன் லெட்டர் டேபிள் வச்சுட்டு போ. 2 நாளுக்கு அப்புறம் ஓகேன்னா நான் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா அது அங்கே இருக்கட்டும். நீ போயிட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போ. அங்கே 7 மாசத்துல நீ ரிசைன் பண்ணல. எனக்கு 6 months இல்லை, அடுத்த ஸ்கூல்ல ஆல் தி பெஸ்ட் ஃபார் 7 months கெட் அவுட். 2 days அப்புறம் வா. டிசிஷன் எமோஷனல் போய் எடுக்க முடியாது. பேலன்ஸ் பிட்வீன் எமோஷன்ஸ் அண்ட் ஒர்க். எமோஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். எமோஷன்ஸையே வச்சு நம்ம பாராட்டி கொண்டிருந்தால் மனநோய் வந்து உடல் நோய் வந்து செத்து போயிடும். This we have to learn from ராமாயண். ராமா the heroism என்ன?
இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு, இவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு. he was doing all the task completing. அதான் ராமாயண். ராமா த கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ராமர் கடவுளாக கும்பிடுறது ஒரு பக்கம், ஆனால் வெரி பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர். வில் டேக் மோர் டைம் டு எக்ஸ்பிளைன். பவர்ஃபுல். ஒரு மிஸ்டேக் பண்ணால் அவனை சாகடிக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் அவனுக்கு மரண தண்டனை. ஏன்னா அவனால் பல பேர் சாகுறாங்க. ஒருத்தனால டோட்டல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி ஒரு மரணம் வீழ்ந்ததுன்னா அந்த மரணம் வீழ்ந்தது காரணமானவன மரண தண்டனை கொடுக்கணும்ன்றது ராமருடைய ரூல். ராம ராஜ்யம் வந்து எல்லாம் பக்காவாக இருக்கும், டிசிப்ளின்டாக இருக்கும். எல்லாம் அவங்கவுங்க ஒரு வேலையை செய்வான், ஹாப்பியாக இருப்பான். தர்மத்திலிருந்து எவன் பிறண்டு போறானோ அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட். அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ராமர் வந்து ஹி நோஸ் ஹவு டு எக்ஸிக்யூட் திங்ஸ். எப்படி வந்து எக்ஸிக்யூஷன், ஒரு ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு டெக்னிக். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும், அறிவோடு அதை காரியத்தை செய்யும். நிறைய பேர் காரியம் செய்வான், அறிவு இல்லாத செய்வான், அதுதான் திட்டு வாங்குறோம். இதை விட தெரியாது உனக்கு, 5 years எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற இது தெரியாது உனக்கு, சாரி என்ன சாரி, இது எப்படி ரெக்டிஃபை பண்றது? வேலையை செஞ்சிடுவோம், அறிவில்லாத செய்யும். வேலையை அறிவோடு செய்யும். ஒரே ஒரு காஃபி டம்ளர் போடுறதுக்கு 30 பாத்திரங்கள் எடுத்து போடக்கூடாது. வெளியில 30 பாத்திரம் எடுத்து சிங்க் பூரா போட்டு வச்சிருக்கு. எத்தனை என்ன பண்ண? 10 பேருக்கு சமைச்ச, இன்னும் 20 பேருக்கு சமைச்ச, அப்ப என்ன பண்ண? ஐ மேட் ஒன்லி 1 cup of coffee. 1 cup of காஃபிக்கு எதுக்கு இந்த கரண்டி, அன்ன குத்தி எதுக்கு, அந்த டப்பா? அது எக்ஸ்பர்டைஸ். இது ராமர் இடத்துல பார்க்கலாம். நம்ம காரியத்தை பண்ணுவோம், நல்ல புத்தியோடு பண்ணுவோம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களே ஹாப்பியாக வச்சுக்க மாட்டோம், சாகடே அடிப்போம். சுற்றி இருக்கிற பூரா எப்படா ஆளை விட்டு ஓட்டலான்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ராமா பிரிங்ஸ் எம்பத்தி, வேல்யூஸ். எம்பத்தி இண்டிகேட் வேல்யூஸ். ஓகேவா? சரி, நம்ம வந்து ஒர்க்கும் பண்ணணும், அறிவோடு பண்ணணும், வேல்யூ பேஸாக பண்ணணும். சுற்றி இருக்கிற ஹாப்பியாக இருக்கு. இல்லை ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ, அதுல இருந்து ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு போய்டும். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா 4 பேர் காலி. அப்போ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் இல்லை. ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடக்ஷன் வந்திருக்கு, ப்ராஜெக்ட் நல்லா இருந்து எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, தேர் கான்ட்ரிபியூட்டிங் மோர்னு சொல்லும்போது இட்ஸ் வெரி குட் ப்ராஜெக்ட். இதெல்லாம் தான். ஸோ வி ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் ராமாஸ் லீடர்ஷிப், ராமாஸ் ஹீரோயிசம். ஓகேவா? ராமாஸ் இன்னொரு லீடர்ஷிப். ராமா த கிங் சொன்னல, ராமா நெவர் கன்சிடர்ட் அதர் பீப்புள் லோவர் தென் ஹிம்செல்ஃப். எல்லாருமே ஈக்குவலாக கன்சிடர் பண்ணார். அது குஹன் ஒருத்தன், அவன் காட்டுவாசி. சுக்ரீவன் அவனு வானரன். விபீஷன் அவன் ராட்சசன். எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா பேருக்கும் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணார் ராமர். இதெல்லாம் ஹீரோயிசம்னு பேர். நீங்க கூட ஒரு ஆளுக்கு சின்னதாக பவர் கொடுத்து பாருங்க, உடனே அந்த பவர் வந்தவுடனே எவ்வளவு டாமினேட் பண்றாங்க அந்த ஏரியாவே. ஒரு சின்ன ஆளுக்கு சின்ன பவர் கொடுத்தா எல்லாம் என்ன டாமினேஷன். அந்த பவர் கையில் வச்சுக்கொண்டு எல்லாரும் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுறது பெரிய வேல்யூ. ஸோ ராமா டிட். திஸ் இஸ் ஸ்லோகா ஃப்ரம் கம்பராமாயண். குஹனோடும் ஐவரானும் பின்பு முன்பு பின் குண்டு சூழான் மகனோடும் அறுவரானும் எம்முழை அன்பின் வந்த அகனவர் காதலைய நின்னோடும் எழுவரானும் புகழரும் காணும் தந்து புதர்வரால் பொழிந்தான் நுந்தை. விபீஷ்ண வந்து சேரும்போது ராமர் சொல்றார், குஹனோடு we were 4 brothers, Rama, Lakshmana, Bharata, Shatrugna. When Guha came, we became 5. After that Sugriva came, then we became 6. When you have come, we become 7. அது என்ன, அந்த கிங்கா இருக்கும்போது அதே ஈக்குவலா மற்றவனை கன்சிடர் பண்றது ஹீரோயிசம். நான் பெரிய ஆளு எல்லாமே ஐ வாண்ட் டு புட் ஆல் அண்டர் மை ஃபீட், இல்லைன்னா என்ன கண்ட்ரோல் பண்ணிடுவா, ஜாகிரதையா இருக்கணும்பா, இல்லைன்னா நம்மளை சாப்பிட்டுருவாங்கோ அப்படின்னு சொல்றாரு. ராமா வாஸ் நாட் லைக் தட். ஹி வாஸ் a king, considered everybody equal to him. Okay, இதெல்லாம் தான் ராம். Now I got national hero. Shall we go? இன்னும் 10 minutes 20 minutes இருக்கு, முடிச்சிடல. As far as Rama is concerned, you have to learn these things. தான் ஹீரோயிசம். கல்யாணம் பண்ணுறது, பாடுறது, அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த அதெல்லாம் ஒன்றும் இருக்குது இல்லை. பட் we are not touching, no need to touch those things. Practical life-க்கு என்ன வேணும்? So I am bringing that aspect of Rama. Krishna போலாமா? Are you okay? Krishna. Eva Eka Shloka Bhagavatam. Whole Krishna has written in one shloka. Bhagavatam 18,000 slokas of Lord Krishna. Lord Krishna, you want to know about Lord Krishna, then you have to study Bhagavatam 18,000 slokas. Pandava's life 1 lakh sloka of Mahabharata. You have to read it. Adau Devagi Deva Garbha Jananam.
ஆதௌ தேவகி தேவ கர்ப்ப ஜனனம் கோபி கிருஹே வர்தனம் மாயா பூதன ஜீவிதாபஹரணம் கோவர்தனோத்தாரணம் கம்சச்சேதன கௌரவாதிஹரணம் குந்தி சுதாபாலனம் ஸ்ரீமத் பாகவதம் புராண கதிதம் ஸ்ரீ கிருஷ்ண லீலாமிருதம். முதல்ல தேவகிக்கு பிறந்தார். ஆதௌ தேவகி கர்ப்ப ஜனனம், தேவகிக்கு பிறந்தார். அப்புறம் அங்க பிருந்தாவனத்துல போனார். அந்த கோபி கிருஹே வர்தனம் பிருந்தாவனத்தில் யசோதை எடுத்து வளர்ந்தார். மாயா பூத்தன ஜீவிதாபரணம், பூத்தனா வந்தா பூத்தனையே பால் குடிச்சு பூத்தனையை க்ளோஸ் பண்ணார். கோவர்தன தாரணம், கோவர்தன மலையை ஏற்றி பிடித்து அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பாற்றினார். கம்சேதர கௌரவாதி ஹரணம், கம்சனை கொண்டார். கௌரவர்கள் துரியோதனாதி கௌரவர்களை கொன்றார். குந்தி சுதாபாலனம், பண்டவர்களை காப்பாற்றினார். ஸ்ரீமத் பாகவதம் புராண கதிதம். இது திஸ் இஸ் கால்ட் புராணம் ஸ்ரீமத் பாகவதம். திஸ் இஸ் கிருஷ்ணாஸ் லைஃப், லீலாமிருதம். அவ்வளவு ஹோல் கிருஷ்ணா லைஃப் இன் ஒன் ஸ்லோகா. இதுவும் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சினாப்சிஸ். If Krishna had a problem, you know that Krishna is the very happiest person in the world. Do you agree with me? Please agree. Whenever you see Krishna ஒரு குழல் வைக்கிறதும் இப்படி டான்ஸ் இப்படி ஆடுறதும், அப்புறம் ராதை கூட இருக்கிறதும், ஒரு பெரிய கேங்கு கூட இருக்கிறதும், ஒரு ராசலீலா பண்றதும், வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட். அப்படிதான் நினைக்கிறீங்க? எஸ் ஆர் நோ? அப்படிதான் நினைக்கிறேன். அது கரெக்ட். ஆனா he had so many problems. அந்த ப்ராப்ளத்துக்கு மத்தியில் ஹாப்பியா இருக்கிறது ஒரு நாக்கு, அது ஹீரோயிஸ். இப்போ நமக்கு திருப்பியும் ப்ராப்ளத்துக்கு மத்தியில் ஹாப்பியா இருக்கு வேற எல்லாம் வச்சுக்கணும். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி உட்காந்துட்டு இருப்போம். கார் இருக்கு, பங்களா இருக்கு, நிறைய பைசா இருக்கு, பொலிட்டிக்கல் பவர் இருக்கு, அகாடமிக் ஒரு இன்டெலெக்சுவல் எபிலிட்டி இருக்கு, எல்லாமே இருந்து அது ஹாப்பியா இருக்கு தெரியாது. ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? எல்லாமே இருந்து ஏதாச்சும் குழப்பிக்குது வாழ்க்கை. எல்லா ப்ராப்ளம் இருந்து உள்ளுக்குள்ள ஹாப்பியா இருக்குது ஹார்ட். அது ஒரு ஆர்ட். இங்க ஒண்ணு பாருங்களேன், நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்களா? வாழ்க்கையில எந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணாலும் அடுத்த ப்ராப்ளம் வந்து நிற்கிறதா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க அப்பாடா இந்த ப்ராப்ளம், இந்த பேரண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது, இந்த பேட்ச் இதோடு முடிஞ்சு போகுது, அப்பாடா கடவுளே வெரி ஹாப்பி. இந்த பேட்சை தள்ளிட்டா அடுத்த பேட்ச் வந்து இதை போல நாள் நிற்குது. பாவி, இந்த பேட்சில் தான் இந்த பிள்ளைங்களை தள்ளிட்டோன்னா ஹாப்பியா இருந்தான். அவன் கடவுளே இந்த பேட்ச் வேணாம் 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 நம்ம போய் கடவுளுக்கு எடுத்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கிளாஸ் வருது. ஐயோ ஐயோ, ஸ்கூல் ரிசைன்மெண்ட் போலான்னு போயிட்டு அந்த போனால் அது இதோட ஒர்ஸா இருக்கு. போயிட்டு திரும்பி ஓடி வந்துடணும். எங்கே போனேன்? திரும்பி வந்த ஊருக்கு போன, கிராமத்துக்கு திரும்பி வேற ஸ்கூலுக்கு போனால் ஒர்ஸான ஜாப் கொடுத்தா திரும்பி இங்கே வந்துரு. அதை விட இது பெட்டரு. ப்ராப்ளம் எங்கே கம்மியா இருக்குன்னு நம்ம தேடுறோம். ஆனா ஒன்னே ஒன்று பாருங்க, உங்க வீட்டில் பையனுக்கு ப்ராப்ளம் வந்து போயிருந்தா பொண்ணுக்கு ப்ராப்ளம் வரும். பொண்ணுக்கு ப்ராப்ளம் வந்திருந்தா மாமியார் ப்ராப்ளம், மாமியார் ப்ராப்ளம், மாமனார் ப்ராப்ளம். ஹஸ்பண்ட் அதை விட்டுருங்க, அது எப்பவுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எதோ சொன்னாலும் கேட்காது, ஒபீடியண்டாவே இல்லை, அதனால கன்சிடரே பண்ண ஓரம் ஒதுக்கு. நீ யூ இஸ் ப்ராப்ளம் ஹஸ்பண்ட், நோ டோன்ட் கன்சிடர் இட். அது ஒரு அது ஐ நோ ஹவ் டு டீல் இட். அது ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் ஒன்று மாற்றி 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 வருதா? அப்ப இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை. ஒன்று போனா இன்னொன்று வருதுன்னு சொல்றல. நான் நிறைய வீட்டில் ஒன்று போனா இன்னொன்று வருது. இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்ரிபடி செல்லிங் எவ்ரிடே. இந்த இதை ஒழிஞ்சு போச்சு, ரோதனான்னு போதும் இது வந்து நிற்கிறது. கடவுளே எப்ப காலம் வருமோ, டைம் வருமோ, என்ன டைம், என்ன கொண்டு போறதுக்கு? ஊர்ல யார் யாரோ போறோம், நான் இன்னைக்கு போகணும். கடவுள் என்ன சொல்ல, நாளைக்கு ரெடியாரு. ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நாளைக்கு இன்றைய கடவுளே. ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ இங்க கிருஷ்ணாவோட லைஃப்ல யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹவ் டு லிவ் ஹாப்பிலி வித் தி ப்ராப்ளம். நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நம்மளோட நான் கூட நினைக்கிறேன், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்காது, அது இம்பாசிபிள். ஒருத்தர் வந்து இதுக்கு போறானா, கடலுக்கு பீச்சுக்கு போயிட்டு குளிக்க போறானா. அவன் எல்லா ட்ரெஸ் எல்லாம் வேஷ்டி எல்லாம் மாற்றி, ஜிப்பெல்லாம் மாற்றி அந்த இது பீச்சில் குளிக்கிற ட்ரெஸ் போட்டுன்னு உட்காந்தான். நான் இப்படி உட்காந்து அப்படி முட்டு இப்படி போட்டு குளிக்கிற ட்ரெஸ் போட்டுன்னு உட்காந்துட்டு அதோட வாக்கிங் போனார் ஒருத்தர். காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போறார். வாக்கிங் போயிட்டு திரும்பி வர 1 ஹவர் கழிச்சு 8 மணிக்கு இப்படியே உட்காந்துட்டு அந்த தெரியவர் கேட்கிறார், தம்பி ஏண்டா இப்படி குண்டா உட்காந்துருக்கு? இல்லை, கடலை குளிக்க போலான்னு உட்காந்துருக்காரு. குளிக்க வேண்டியதானே? இல்லை, இந்த அலையெல்லாம் அடங்கட்டான்னு பார்க்குறேன்.
பெரிய பெரிய அலையா வருது, அலை போட கூட குளிக்கிறாரு. அவரு சொல்றாரு see you tomorrow morning. அவன் திரும்ப நாளைக்கு மார்னிங் வரும்போது இப்படிதான் உட்காந்துருப்பா குண்டா. வேலைக்காக அந்த கடல்னா அது அலை வராது. தட் இஸ் தி ஓஷன்ஸ் நேச்சர். யூ ஷுட் நோ ஹவு டு என்ஜாய் தட் ஓஷன் அண்ட் ஹவு டு லிவ். உங்களுக்கு தெரியும், அம்மானா இப்படிதான் தெரியும்ல, அம்மானா இப்படிதான், அப்பானா இப்படிதான் தெரியும்ல, ஹஸ்பண்ட் இப்படி தெரிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் என்ன, பிள்ளைங்கன்னா இப்படிதான். நீ ஏன் டீச்சரா இருக்க, உன் பிள்ளை முட்டை மார்க் வாங்குறது? டீச்சர் மேக்ஸ் டீச்சர் தானே, உன் பிள்ளை முட்டையா இருக்கிறது. Because zero is the greatest value in the mathematics. That's my child is getting it. நீ அறிவாளி இருக்க, உன் பிள்ளை இருக்க கர்மான பேரு. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லும் போது அந்த புள்ளைய அடிக்க வேண்டாம். பண்ணல, ஏய் உனக்கு மேக்ஸ் வரல, வராதுமா. சயின்ஸ்டா சுத்தமா வராதுமா. வேற என்னடா வரும்? நான் டிராயிங் போடுவேன். சரி டிராயிங் கிளாஸ் போ. வேற என்ன போடும்? நல்லா பாடுவேன். அவனும் கவலை. வரதை விட்டு வராத வச்சு இதுதான் வரணும் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணி ஒரு 8th வரையும் படிச்சு 10th வரையும் ஒரு மார்க் போட்டு வெளில வா போ, அதை போய் படி. அதில் திருப்பு. நான் எல்லாருக்கும் ஒரு பிளாக்னா எல்லாரும் மேக்ஸ் படிச்சா என் பிள்ளையும் படிக்கணும், எல்லாம் டான்ஸ் ஆனா நீ ஆடணும். இந்த தெருவில் எல்லாம் டான்ஸ் ஆடுது, நீ மட்டும் ஏன்டா ஆட மாட்டேற? நான் ஆடுறேன், டீச்சர் ஒத்துக்க மாட்டாங்க டான்ஸ். கம்பல் பண்ற குழந்தை பிள்ளைங்கள அது அப்படிதான் இருக்கா. ஹஸ்பண்ட் அப்படிதான், குழந்தை எல்லாம் இப்படிதான் இருக்கு. நீ ஒரு வருஷம் ஒரு ஆள் கூட வாழ்ந்தீங்கனாலே டோட்டல் பர்சன்ட் தெரிஞ்சிடும். திருப்பியும் ஒப்பாரிங்க. ஒரே வருஷம் ஒரு ஆள் கூட கம்ப்ளீட்டா வாழ்ந்தீங்கன்னா இப்படிதான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ஒப்பாரிங்க? பேச வேண்டியது என்ன இருக்கு? டிஸ்கஷன் என்ன இருக்கு? இந்த ஆள் ப்ராப்ளம், இது இப்படிதான் பண்ணணும்னு தெரியும், விடு. சொல்யூஷனுக்கு வா. நீ அவர் கேட்டிங்க பாயிண்ட் சொல்யூஷன் திருப்பி அதையே பேசுறது. நல்லா பாருங்க, பேசி அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறோம். 1 மணி நேரம் அந்த ஆளை பத்தி பேசுறோம். அந்த ஆள் கூட 25 வருஷம் வாழ்ந்துருக்கு. திருப்பி எதுக்கு அந்த கணக்கு? விடு, அது அப்படிதான் தெரியும். டைம் வேஸ்ட். வேற என்ன ப்ரொடக்டிவா பண்ணு. டைம் வந்து ஹவு டு மேக் இட் வெரி ப்ரொடக்டிவ். அந்த இடத்துல வந்து ஹவு டு மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. அவ்வளவு. நிறைய பேருக்கு நான் வந்து என்னுடைய ஹைட்ல ப்ராப்ளம், எனக்கு வந்து ஹைட் ப்ராப்ளம், எனக்கு வந்து கலர் ப்ராப்ளம், எனக்கு வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் ப்ராப்பர்லி, அது ப்ராப்ளம். இதுதான் ஸ்பீச். இஷ்டம் வந்தா கேளு, இல்லைன்னா ஓடு. இதுக்கு வேலை வராது. இதுதான் டீச்சிங். டீச்சர் நீங்க சொன்ன பாதி புரியுது பாதி புரியல. 20 வருஷமா அப்படி தாண்டா இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. பாதி தான் புரிய, மீதி நீ படிச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கு என்னால முடியாது. இன்னத்துக்கு வந்து சொல்ல 20 வருஷமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆர் யூ நாட் ஹாப்பி? ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட் கமெண்ட். போ, நாளை எங்கெங்கயோ போய் பார்த்தா எது முடியல, கடைசி இதுதான் இதே ஓட்டிட்டு இருக்க. உனக்கு இருந்தா உட்காரு, இல்லை கெட் அவுட், அவ்வளவுதான். சிம்பிள். ஆர் கெட்டிங் இட்? You have to set the mind. The mind set மாத்திட்டா life is very happy. Krishna had problem. Krishna had problems. Personal problem இருக்கு, family problem, national problem. கிருஷ்ணனுக்கு ப்ராப்ளமா? Yes, he also had problems. நல்ல வேலை அவனுக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. நம்மள போல ஆளுங்க அவரும். பர்சனல் ப்ராப்ளம்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் he took birth at jail. உங்களுக்கு பர்த் பிளேஸ் என்ன? நீங்க வந்து பாண்டிச்சேரின்னு போடுவீங்க, இல்ல நாகப்பட்டினம் போடுவீங்க, சென்னைன்னு போடுவீங்க. கிருஷ்ணன் பர்த் பிளேஸ் அதுவே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸ்கூலுக்கு போனா பசங்க என்ன சொல்ல? ஜெயில பிறந்தவன் சொல்லுவான். எந்த ஒரு பிள்ளையும் ஃபர்ஸ்ட் 6th 8th ஸ்டாண்டர்ட் வரை கமெண்ட் அடிச்சுனே கூட இருக்கும். ஆத்திரமா இருக்கும் நமக்கு. அங்கதான் சார் இருக்கும். உங்க அம்மா எப்படி தெரியுமா, உங்க அப்பா எப்படி தெரியுமா, என்ன வந்து பேசாதடா. அம்மா அவன் இவன் அடிக்கிறான், அவன் 2 பேரும் சட்டைக்கு டீச்சர் மேல நிக்கிறாங்க. இதுங்களுக்கு இதே ப்ராப்ளம். இந்த பார், டெய்லி சட்டைக்கு நிற்காதீங்க, நான் ஊசி நூல் வாங்கி வச்சிருக்கேன், நீ அவன் ஷர்ட்டை தச்சுக்கோ, நீ இவன் ஷர்ட்டை தச்சுக்கோ. இதான் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். கெட் அவுட். எங்களுக்கு தெரியாத டீச்சர், நீங்களே தச்சு கொடுங்க. நீ கழிச்சுக்கோ, நான் கெட் அவுட். பரவாயில்ல. சின்ன பிள்ளைங்களாம் சின்னதாக சொல்லி அடிச்சுக்கும். அப்புறம் தான் நமக்கு தெரியும் வளர்ந்த பிறகு இதெல்லாம் ஒரு அல்பமான விஷயத்துக்கு சண்டை போட்டோம் அப்படின்னு. பர்த் அட் ஜே ஃபர்ஸ்ட் செகண்ட் வரல. வெரி ஆஃபன் கம்சன் ட்ரை டு கில். கம்சன் வந்து சின்ன வயசுல பிருந்தாவனத்துல ராட்சசுக்கு அனுப்பினே இருக்கான். 10-15 பேர் சின்ன வயசுல இருந்து இந்த கிருஷ்ணனை கொல்லணும் அனுப்புறான். கிருஷ்ணன் எல்லாத்தையும் கொண்டு போடுறார். நம்மளை யாராச்சும் கொல்றதுக்கு ஆள் அனுப்புனாங்களா? உங்களை கொண்டு போறதுக்கு யாராச்சும் வந்தாங்களா கத்தி எடுத்துக்கின்னு? நம்மளா எடுத்து குத்திங்கன்னா தான் உண்டு.
நம்மளை சாகிறதுக்கு யாரும் இதுவரை ஆள் அனுப்பல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒருத்தபல் இல்லை, அவ்வளவுதான். அவனை இருக்கே போற எலிமா இருக்க, அவனை போய் சாக விடு. அதே சார் என்ன கொல்லாதீங்க சார். நீ கொண்டு போறதுக்கு நான் ஒருத்தா? ஒரு பெரிய மினிஸ்டர் பெரிய லெவல் இருக்காங்களா, ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான், இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி பொறுத்து நீ நடந்து போயினே இருங்க. யாரும் என்ன கொல்ல போற, யாரும் என்ன கொல்ல, யாரும் பாட்டு போயினே இரு, ஒன்னாகாதுக்கோ. கிருஷ்ணா ஹேட் பர்சனல் ப்ராப்ளம். ராட்சசம் வந்து கொண்டே இருந்தா சாகடிக்கிறதுக்கு. நமக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை. வில்லேஜ் கல்ச்சர் டு சிட்டி. வில்லேஜில் போறது சிட்டியில் போய் வளர்ந்தாரு கிருஷ்ணன். அப்போ துரியோதனன் கேலி பண்ணான். உனக்குலாம் இதை பத்தி என்னடா தெரியும்? உனக்கு கேலி பண்ண துரியோதன். இவன் வனசராக காட்டில் வாழ்ந்து வந்தானே, உனக்கு என்ன தெரியும்? இங்க வந்து ஓவரா ஸ்டைல் பண்றேன்னு திட்டுறான் அவன். ஒரு டிவி வித்தவர் வந்து பிரைம் மினிஸ்டர். இப்ப என்ன சொல்றான்? இந்த பிரைம் மினிஸ்டர் வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் இருக்காரு, பெரிய பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காரு. அவன் என்ன சொல்றா? நீ ஒரு காலத்துல டிவி வித்தல, அது ஒரு கமெண்டா? ஒரு காலத்துல இருந்தான், இப்ப எப்படி இருக்கு நீ அதை சொல்லு. இப்ப கிருஷ்ணா இஸ் a பவர்ஃபுல் கிங் மேக்கர். அதை விட்டுட்டா நீ காட்டுல வாழ்ந்து வந்தானே, நீ காட்டுல வந்து மாடு மேய்ச்சி வந்தானே அப்படி சொல்றா. இப்படியும் ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம் கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணா went through that kind of comment. துரியோதனன் அடிக்கடி போய் சொல்லுவான். அந்த இது ஆட வருவான், அந்த இது என்ன, இந்த கிங்ஸ்ல ஆடுவாங்க டயஸ். தேங்க்யூ. அந்த டயஸ் கேம் ஆடும்போது சொல்லுவான், இதெல்லாம் பெரிய ஆளுங்க ஆடுற அரசர்களை, நீ எல்லாம் காட்டுக்குள்ள வந்து உனக்கு எங்க தெரியும் அப்படி சொல்லுவான். கமெண்ட் சொல்லுவான் துரியோதனன். முடிஞ்ச போதெல்லாம் கமெண்ட் சொல்லுவான், இன்சல்ட் பண்ணுவான். கௌபாய் துரியோதனாஸ் கிடிசம். நீ வளச்சர பாட்டு கோபால. அப்படி கோபாலன்னா மாடு மேய்க்கிற பையன் அர்த்தம். நம்ம தான் அதை வச்சு பஜனை பண்றோம். கோபால கோபால ராதே நந்த லாலா அப்படின்னா மாடு மேய்க்கிறோன்னு அர்த்தம். துரியோதனா அப்படி சொல்லி திட்டினா நம்ம அந்த பஜனைக்கு வச்சிருக்கோம். சமந்தகமணி, எவனுடைய பொருளை திருடிட்டு கிருஷ்ணன் பைய போட்டான். ஒருத்த வந்து ஒரு மணி வச்சிருந்தான் கழுத்துல. கிருஷ்ணன் சொல்றான், திஸ் மணி லுக்ஸ் சோ பியூட்டிஃபுல்னா மறுநாள் காணும் அது. உடனே அவன் சொல்லிட்டான், நேத்து கிருஷ்ணா டோல் திஸ் இஸ் பியூட்டிஃபுல், டுடே ஐ லாஸ்ட் இட். ஐ திங்க் கிருஷ்ணா ஒன்லி ஸ்டாலன் மை நெக்லஸ். வை? he was stealing all the butter and ghee from all the houses in the Vrindavan. அவனுக்கு அந்த புத்தி இருக்கு. அதனால அவன் தான் எடுத்து பழி போட்டா. அந்த பழியை கிருஷ்ணன் வந்து என்ன கிளீன் பண்ணாரு. அதனால நீங்க ஒரு பொருளை பார்த்து அடிக்கடி திஸ் வாட்ச் இஸ் குட்னு சொல்லாதீங்க. திஸ் வாட்ச் இஸ் குட், திஸ் கோல்ட் இஸ் குட்னு சொல்லி மறுநாள் காணப்போது உங்க கண்ணு வச்சு அப்படின்னுவாங்க. சொல்லக்கூடாது. அவங்களா கேட்கறதுல ஹவ் இஸ் திஸ் நெக்லஸ் அப்படின்னு போயிடுங்க. பியூட்டிஃபுல் முடிஞ்சு போச்சு. மறுநாள் உடஞ்சு போச்சுன்னா நேற்றுக்கு வச்ச கண்ணு. இது பர்சனல் ப்ராப்ளம். கிருஷ்ணா ஹேட் இட். ஓகே. பப்ளிக் இன்சல்ட் ஃப்ரம் சிசுபாலா. ஆயிரக்கணக்கான மணில கிருஷ்ணன் வந்து சிசுபால இன்சல்ட் பண்ணா. பப்ளிக் இன்சல்ட். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் பலராம். ஓன் பிரதர். சுபத்ரா வந்து ஓன் சிஸ்டர். பலராமன் சொல்றாரு சுபத்ராவை துரியோதனன் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கிருஷ்ணன் சொல்றாரு சுபத்ரா நல்ல பொண்ணு, ஓன் சிஸ்டர், she has to marry அர்ஜுனா என்றார். கிருஷ்ணன் சுபத்ரையை அர்ஜுனன் கொடுக்குறான். பலராமன் துரியோதனன் கொடுக்குறான். ஒரே வீட்டில் ரெண்டு ப்ராப்ளம். அண்ணன் டோட்டல் ஆப்போசிட், தம்பி வேற ஆப்போசிட். இப்படி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் ஓன் பிரதர் நம்ம வீட்டில் இருக்குல்ல. நம்ம ஒன்று சொன்னா மாத்தி மாத்தி சொல்றான் பாருங்க. அதனால முதல்ல என்ன பண்ணணும், நீங்க சொல்லக்கூடாது. நீ உன் ஒப்பீனியன் சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன், நீ ஆப்போசிட்டா சொல்லுவேன். நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். ஓகே. டூப்ளிகேட் கிருஷ்ணா. கிருஷ்ணனுக்கே ஒரு டூப்ளிகேட் கிருஷ்ணா இருந்தார். பவுண்டரங்க வாசு கிருஷ்ணனை போலேயே வேஷம் பட்டுன்னு வந்து கிருஷ்ணனை சேலஞ்சு பண்ணான். கிருஷ்ணனை போலே ஒருத்தன் வேஷம் போட்டுன்னு வந்து கிருஷ்ணன் முன்னாடி நின்று நான் தான் ஒரிஜினல் கிருஷ்ணன் சொன்னான். இது எப்படி இருக்கு? டூப்ளிகேட்டா ஒரு கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் முன்னாடி இருந்து நான் தான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட்னு ஒரிஜினலை பார்த்து டூப்ளிகேட்னு சொன்னா ஒருத்தன். இதெல்லாம் கிருஷ்ணனுடைய பர்சனல் ப்ராப்ளம். ஓகேவா? ஃபேமிலி ப்ராப்ளம். சாம்பன் கிருஷ்ணனுடைய பையன் துரியோதன பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிட்டான். கிருஷ்ணனுக்கு சொல்லவே இல்லை. துரியோதனன் கிருஷ்ணனுடைய பிள்ளை ஜெயிலில் போட்டான். இந்த சினிமாவில் வந்து ஹீரோ ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு. இவர் வந்து நல்ல ஃப்ரெண்டு, அவர் கெட்ட ஃப்ரெண்டு. நல்ல ஃப்ரெண்டுடைய பொண்ணு கெட்ட ஃப்ரெண்டு பையனை. உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் வரும். ஓகே. என்ன படம்? இந்த ரஜினிகாந்த் சரத்குமார் படிப்போம். இது கூட தெரியாது எப்படி டீச்சர் ஆக்கிங்க. அப்படி இருக்கணும்ல. அண்ணாமலை
இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, திடீர்னு எனிமி ஆகிடுவாங்க. உடனே இந்த வீட்டு புள்ள அந்த வீட்டு புள்ளையே விரும்பும். உடனே அது பெரிய ஃபேமிலி தகராறாச்சுல. இதே தகராறு அந்த கான்செப்டே ஃப்ரம் கிருஷ்ணாஸ் லைஃப். கிருஷ்ணோட பையன் சாம்பன், துரியோதன பொண்ணு. இந்த புள்ள கிருஷ்ணோட பையன் போய் துரியோதன பொண்ணு இழுத்துன்னு வந்துடுவான். அது என்ன இப்படி ஓப்பனாக சொன்ன அப்படின்னா, அது அப்படிதான் இழுத்துட்டு வருதுன்னு இந்த காலத்தில் சொல்கிறோம். அந்த காலத்தில் ஸ்வயம்வரம்னு பேர். ஓ அப்படியா? ஓ நவ் ஐ கேன் டூ இட், ஐ கேன் கிவ் மை ஸ்வயம்வரம், ஐ டிட் ஸ்வயம்வரம். ஹலோ, அந்த காலத்தில் ஸ்வயம்வரம்னா எல்லாருக்கும் நீ தூக்கணும், எல்லாருக்கும் தூக்கணும், எல்லாம் அப்போஸ் பண்ணவங்க சண்டை போடணும். இங்கே யாருக்கு தெரியாம ஓடுறது ஸ்வயம்வரம் இல்லை, யாருக்கு தெரியாம ஓடுறது ஸ்வயம்வரம் இல்லை. எல்லாரும் பப்ளிக்காக தூக்குவான். போய் பப்ளிக்காக தூக்குறாரு. துரியோதனனை குடிச்சு ஜெயிலில் போட்டான், ஃபேமிலி ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் அனிருத்தா. அனிருத்தான்னு கிருஷ்ணனுடைய பேரனை யாரோ ஒரு பொண்ணு தூக்கி போயிட்டு 6 மாசம் காணும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அனிருத்தான்னு ஒரு கிருஷ்ணனுடைய பேரனை காணும். டிஸ்கஷன் வித் கர்ணா. இந்த ஹோல் மகாபாரதத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னா கர்ணனை ஸ்டாப் பண்ணா போதும். கர்ணன் கிட்ட பேச, நீ எப்படி பிறந்த உன் அம்மா யாருன்னு சொல்லி பார்க்கறேன். கர்ணன் எல்லாம் எனக்கு தெரியும், இன்னேத்திக்கு வந்து சொல்ற, முன்னாடியே என்ன வாழ வச்சிருக்கலாம்ல, போர் வரப்போகுதுன்னு சொல்றதுக்காக என்கிட்ட வரியா, ஒன்றும் தேவையில்லை போடா அப்படின்ட்டு. ஸோ கிருஷ்ணா tried to stop the Mahabharata war. Karna did not accept it. Family problem. An ambassador of Pandavas, messenger. So he went to Duryodhana to stop the war. அப்போ துரியோதனா இன்சல்ட் பண்றான். அதுவும் எங்க ஏத்துக்கிறேன், ஃபேமிலி ப்ராப்ளம் தான். Somebody should take initiative to stop the problem. He tried to stop the problem by discussion with the Karna. It could not work. Then again he went as a messenger to Pandavas, இது Kauravas, did not work. Family problem. அவன் வீட்டுக்கு போனா என்ன மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சுவே போனான்னு பாருங்க, ஃபேமிலி ப்ராப்ளம். எனிமிட்டி ஆஃப் ருக்மி. கிருஷ்ணன் ருக்மிணியை கல்யாணம் பண்ணா, ருக்மிணியோட பிரதர் வந்து எஸ் பிகம் எனிமி ஆஃப் கிருஷ்ணா. அது பெரிய ஃபேமிலி ப்ராப்ளம் ஆச்சு. அது என்ன சொல்லுவோம், ஒய்ஃபுடைய தம்பி என்ன சொல்லுவோம், மச்சரன். ஓன் மைத்துனர் ஹஸ் காட் இஸ் பிகம் எனிமி ஒரே ஃபேமிலியில். இது என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் அந்த கிருஷ்ணனுக்கு. சப்போர்ட்டிங் பாண்டவாஸ், யாரோ ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணணும். இவ கௌரவ இருக்கா, பாண்டவாஸ்க்கான பாண்டவாஸ் இஸ் சப்போர்ட்டட் ஓப்பன்லி. ஓன் சன் ரிசீவ்ட் கர்ஸ் ஃப்ரம் தி செயின்ட்ஸ். தன்னுடைய பிள்ளைங்களே செயின்ட்ஸ் சேஜஸ் வந்து கேலி பண்ணி டோட்டலாக வந்து கர்ஸ் வாங்கிடுவான். அந்த கர்ஸால டோட்டல் ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகும். கிருஷ்ணனுடைய ஃபேமிலி இஸ் கொலாப்ஸ்ட் பை கர்ஸ் ஆஃப் ரிஷிஸ். All the Yadava Amsa will be destroyed in his presence. கிருஷ்ணனுடைய முன்னிலையிலேயே அவன் சொந்தக்காரெல்லாம் அடிச்சுட்டு சாவுவான். இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். கிருஷ்ணன் இருப்பார், அவன் முன்னாடியே சாவுவான். இதெல்லாம் கிருஷ்ணாஸ் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். Now see the condition of Krishna. Personal problem, family problem. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ப்ராப்ளம்ஸ். ஜராசந்தா அட்டாக்ட் 18 times. ஜராசந்தன் ஒருத்தன் 18 times he attacked Dwaraka. He was handling situation. ஷிஃப்டிங் மதுரா டு துவாரகா. அதுக்கப்புறம் மதுரான்ற இடத்துல இருந்து துவாரகா சமுத்திரத்து நடுவில் இந்த நகரத்தை நிர்மாணம் பண்ணார். நேஷனல் ப்ராப்ளம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ். பாண்டவாஸ் எக்ஸைல். பாண்டவாஸ் கிட்ட போறார். இவன் போய் அடிக்கடி காட்டில் பார்க்கும்போது துவாரகா இஸ் அட்டாக்டு பை அனதர் ராட்சசா. இவர் இங்கிருந்து போகும்போது இன்னொரு ராட்சசா வந்து துவாரகா அட்டாக் பண்ணுவோம். அதுவும் ஹி ஹேஸ் டு மேனேஜ். தென் ஃபைனலி ஹி ஹேட் டு பார்ட்டிசிபேட் இன் குருக்ஷேத்ரா வார். நேஷனல் ப்ராப்ளத்தை ஹி ஹேஸ் டு டேக் த பார்ட். இதெல்லாம் நேஷனல் ப்ராப்ளம் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. ஓகேவா? இப்போ ரோல் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா, KRIS அந்த மிஸ்டேக், கிருஷ்ணாக்கு ஸ்பெல்லிங் மாற்றி. லார்ட் ஆஃப் பிருந்தாவன், பிலோட் ஆஃப் கோபிஸ், ஹீரோ ஆஃப் மதுரா, அனிலேட்டர் ஆஃப் கம்சா, கில்லர் ஆஃப் ஜராசந்தா, ஆர்கிடெக்ட் ஆஃப் துவாரகா, ஃப்ரெண்ட் ஆஃப் அர்ஜுனா, ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் மகாபாரதா. இதெல்லாம் ரோல் ஹி ஹஸ் டேக்கன். எவ்வளோ பிஸி பாருங்க. நம்மளுடைய கேரக்டர்ஸ்லாம் பயங்கர பிஸி. இதுதான் ஹீரோயிசம்னு பேர். சும்மா அப்படியே டெக்கரேஷன் பண்ணிக்கணும், ஒரு கேட் வாக் பண்ணிக்கணும் போகிறது ஹீரோ இல்லை. ஃபுல் பிஸி, ஃபுல் பிஸி. ஷெட்யூல் 24 hours தேர் வெரி பிஸி. ஷெட்யூல் பிறந்த நாள்ல இருந்து பிஸியாக இருந்தேன். ராமரும் சரி, கிருஷ்ணரும் சரி. இதெல்லாம் ஹீரோயிசம். ஓகேவா? இப்போ ஹீரோயிசம் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா, இதெல்லாம் மெயின் பாயிண்ட் அவுட் ரைட். டைனமிக் அண்ட் சேர்ஃபுல். ரொம்ப டைனமிக், வெரி சேர்ஃபுல். 2 minutes out of control, 1 minute I will take, finish it. Cheerfulness and dynamism. King maker Lord Krishna. அவர் பதவிக்கு ஆசைப்பட மாட்டார், எல்லாரும் பதவியில் ஏற்றி விடுவார். அது ஒரு டேஸ்ட் இருக்கு. If you get a thing from person, very happy. If you give, the happy is double.
இந்த கொடுத்து பாருங்க, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. கொடுக்குறது, வாங்குறது ஒரு ஹாப்பி, கொடுக்கும்போது அது ஒரு டபுளாக இருக்கும். கிங் இல்லை, கிங் மேக்கர் இஸ் கிரேட்டர் தென் கிங். ஃபேஸிங் சேலஞ்சஸ், எல்லா சேலஞ்சும் ஃபேஸ் பண்ணோம். கிருஷ்ணா நெவர் ரேன் ஃப்ரம் எனி ப்ராப்ளம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். பார்ட்டிசிபேஷன் த ப்ரோக்ராம்ஸ், எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண, எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டேன். இங்கே போனால் மதிப்பு வராது, அங்கே போனால் மதிப்பு வராது. மதிப்பு வர இடத்துக்கும் போவான், மதிப்பு வராத இடத்துக்கும் போவான். எவ்ரி மொமெண்ட் வித் ஜாய். இது வெரி டிஃபிகல்ட். நமக்கு எப்பயோ ரேராக தான் ஜாய் வரும், ரேராக ஜாய் வரும், அதுவும் இங்கே எடுத்துக்குவோம், அதுவும் இங்கே எடுத்துக்குவோம். எவ்ரி மொமெண்ட் வித் ஜாய், அக்செப்டிங் எவ்ரி சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் மாற்ற முடியாது, என்ன சிச்சுவேஷன் ஜஸ்ட் அக்செப்ட் இட். இது கிருஷ்ணாஸ் ஹீரோயிசம். அன்அட்டாச் வித் திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ், யாரு கூடயுமே அட்டாச் பண்ணிக்காத, எது மேலுமே எந்த திங்ஸ் மேலுமே அட்டாச் பண்ணிக்காது. எல்லாத்தையும் பிரியமாறு அட்டாச் பண்ணிக்க. பிரியமா இருக்கிறது நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அட்டாச்மெண்ட் இருந்து நீ என்கிட்ட மட்டும் தான் நல்லா இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், அப்பதான் ஐ எம் வெரி ஹாப்பி. இது அட்டாச்மெண்ட். பிரியம் நான் எங்க வேணாலும் இரு, ஐ எம் ஹாப்பி. ஓகே, இதெல்லாம் கிருஷ்ணாஸ். அன்அஃபெக்டட் சரௌண்டிங்ஸ், எந்த சரௌண்டிங்ஸும் அட்டாக் பண்ணாது. இதெல்லாம் மென்டல் மைண்ட் செட்டு, மென்டல் டெவலப்மெண்ட். இப்படி இருந்தால் தான் யூ கேன் பி வெரி ஹாப்பி while you are living with problems. I hope we got the point. Okay va? Sri Krishna Jagadguru, அவரு பெரிய ஒரு டீச்சர், இன்டர்நேஷனல். என்ன ஜெகத்குருனா யூனிவர்சல் டீச்சர். இது ஐ brought you, இதெல்லாம் ஆக்சுவலாக மெட்டீரியல் ஒரு 4 hours மெட்டீரியல். ஜஸ்ட் ஐ கோ த்ரூ தட், நீங்கள் பாருங்க. தென் ஐ வில் கிவ் இட் பிபிடி டு அவர் பிரின்சிபல், they will share with you. Knowledge of the subject. Krishna had knowledge, personal experience, teaching ability. எங்க பகவத்கீதையில் ஒரு டீச்சருக்கு இருக்க வேண்டிய 2 great quality என்னன்னா, கண்டென்ட் இருக்கணும், they should know, she should know how to deliver. 2 பாயிண்ட். கண்டென்ட் என்ன? philosophy. delivering ability என்ன? psychology. If you are good in head, if you are good in heart, you become perfect teacher. Super. Many teachers, they have a content in the head, they do not have ability to transfer. அங்க failure ஆயிடும். நிறைய பேருக்கு they know how to deal it, but they do not have content. இது problem. Krishna, why we call him Jagadguru? Content and delivery, both are very good. Are you getting the point? The teachers community அதனால brought it very specially for you. Student is ready to receive. எந்த பையன் நாலேஜுக்கு ரெடியா இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் இங்க. நாலேஜ் ரெடியா இல்லைன்னா அவனுக்கு இந்த ஸ்லைட்ஸே கிடையாது. Arjuna is ready to receive the knowledge. First point. Second, love and concern for the student. Love and concern போய் மேலே போய் மோதிக்கிறது இல்லை. இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். வித் ஸ்டூடெண்ட் எவ்ரி டீச்சர் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா சுச்சுவேஷன் சரியில்லை, டோட்டல் சுச்சுவேஷன் சரியில்லை. இப்போல்லாம் அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நம்ம இதான் பண்ணோம். இந்த காலத்தில் நீ தொடவே வேண்டாம், வம்பான ஒரு சொசைட்டியாக இருக்குது. அதனால வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். லவ் அண்ட் கன்சர்ன் மீன்ஸ் வாட்? அந்த எமோஷனலாக இருக்கணும், அவ்வளோதான். அதர்வைஸ் யூ ஹேவ் திஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டாக், யூ நோ வாட் ஐ எம் டெல்லிங். ஓகே, ஸ்டூடெண்ட் வந்து எமோஷனல் ஆஸ்பெக்ட், ரேஷனல் ஆஸ்பெக்ட். ஸ்டூடெண்ட் ஹஸ் காட் 2 ஆஸ்பெக்ட். எமோஷனல் ஆஸ்பெக்ட்ல தே ஹேவ் டு ஹேவ் த அக்செப்டன்ஸ். த ரேஷனல் ஆஸ்பெக்ட்ல தே ஹேவ் டு ஹேவ் த அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு அக்செப்ட் த டீச்சர், தென் த அண்டர்ஸ்டாண்டிங் வில் கம். டீச்சர் அக்செப்ட் பண்ணினா அண்டர்ஸ்டாண்டிங் வில் நாட் ஹேப்பன். ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். இது இருக்கணும், இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண. யூ மே பி கிரேட் டீச்சர், பட் த ஸ்டூடெண்ட் எபிலிட்டி இஸ் நாட் தேர், அக்செப்டன்ஸ் யூ கேனாட் டு எனிதிங். அவ்வளோதான், கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு என்ன மாற்ற பண்ணலாமோ பண்ணலாம். அதனால் தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். ஸோ யூ ஹவ் டு செக் யுவர் செல்ஃப். ஐ எம் வெரி குட், பட் தே ஆர் நாட் குட். அது ஒரு கிளாஸில் 30 பேர்னா ஒரு 4-5 பேர் தான் அப்படி இருப்பான், மற்றபடி மெஜாரிட்டி நல்லா இருக்கும். அப்போ ரைட்? அதோட ஸ்டூடெண்ட் ஆஸ் த கொஸ்டின், அதே தான் ஓடின்னு இருக்கு. நாங்கள் எங்கே அலோவ் பண்ணுறோம், அவனே தான் எழுந்து கேட்டுன்னு இருக்கேன். எவ்வளோ அந்த கொஸ்டின் கேட்கும்போது தான் நிறைய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் நாலேஜ் வில் ஹேப்பன். ஓகே, இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் லோக்கா ஐ brought, it will take more time to explain. அதனால just I am showing you the points only. Appreciating students' question. Krishna was doing all the things. Krishna in the 18th chapter பகவத்கீதை என்னென்னலாம் பண்ணார் in betweenல, he brought all the things. This will be very useful for teachers community. அப்புறம் clearing students' doubts. Intellectual convincing இருக்கணும். Sit down, I will tell you tomorrow, sit down. Again, do you have any question? No question. முதல்ல திட்டிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டாலும் சொல்லுவோம்.
clearing doubts, understanding students' intellectual level, that is very important. In the pioneer, okay, okay? Krishna was doing it. Gone completely. Drawing attention towards the subject. Some button I pressed. Okay, va? Drawing what is that? Students' attention toward the subject. Arjuna's interest in the subject. Bringing a student in the right path. Encouraging students' sincere effort. Appreciating students' positive values. Warning the student by showing the consequences of a wrong path. நீ இப்படி படிச்சனா இல்ல படிக்கலனா 4 எருமை மாடு வாங்கி கொடு. ஏன்பா 4? அப்பதான் அது லைஃப் பிக்கப் ஆகும். 4 எருமை மாடு இல்ல 2 எருமை மாடு வாங்கி you take care of your consequences you have to show. Freedom to decide. இதெல்லாம் all the 14 points இது. Okay? Finally has given the freedom. பாடம் சொல்லி கொடுத்துட்டா நீ டிசைட் பண்ணிக்கோ. ஒரு டீச்சருக்கு இருக்க வேண்டிய எல்லா குவாலிட்டியும் we can see in Krishna when he was teaching Bhagavad Gita. Bhagavad Gita philosophy. அந்த கண்டென்ட் விட்டுருங்க. How Krishna was approaching with Arjuna. If you study Gita, you get all the psychology, the teaching psychology ability from Bhagavad Gita. These are the heroism or the heroic points from Lord Krishna and Lord Rama. அவங்க கடவுளா இருந்தாங்க, அவங்க பண்ணாங்க, அப்படி வேண்டாம். As a human being we can receive. கடவுளா இருந்து பல impossible things பண்ண அது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன போய் ஓஷனில் பிரிட்ஜாக கட்ட போகிறோம்? வீட்டில் ஒரு செவரு இடிஞ்சு வந்து அது கட்டுறதுக்கு 6 மாதம் உட்காந்து போராடிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. வாட் ஆல் த மெயின் திங்ஸ் ஆர் நீடட் ஃபார் அவர் லைஃப், அந்த அளவுக்கு நாலேஜ் எடுத்து வி கேன் லீட் லைஃப். ஓகே, ராமாஸ் எமோஷனல் பேலன்ஸ், கிருஷ்ணாஸ் எபிலிட்டி டு லிவ் வித் ப்ராப்ளம், ஜாய்ஃபுல் லிவிங். அவ்வளோதான். ஹரி ஓம். அவ்வளோதான், கிளாஸ் ஓவர். So I took 10 minutes extra for all. Thank you very much for patience listening. அப்படிதான் உட்காந்துருக்கணும், வேற வழி இல்லை. இட்ஸ் ஓகே. Always very happy to share this kind of knowledge with the teachers community, particularly Amrita Vidyalayam. Happy to share this. Make use of this thing and try to apply. May Lord, the Almighty Lord bless you. Gurudev bless you, and Amma blessing is there already. So in the coming academic year should be very happy and very motivating and encouraging. All the best for 2024 and 2025. All the best. Hari Om. Namah Shivaya. Thank you. Hello. I heard that, I had a chance to study Indian philosophy. So at the time I heard that Ramayana and Mahabharata are great epics. But today I learned new term that is called Idihas. So that's also I am very happy. My question is, why it is not called as epics and mythology? This the English translation. English translation. In English we call it epic and mythology. That's all. That is not. In another language we may have other terms. But the original terms from this indigenous, the India, from our Bharat, the term is Itihasa. In Sanskrit, every word has got meaning. Because they will do this. The glory of Sanskrit there. Trichelur conference. I am going there next week. The glory of Sanskrit, every word has got the meaning. Why it is called Idihasa? Iti ha asa. It happened like this. Idihasa. You getting it? Why it is called Kagaha? The bird is called Kagaha. Ke gachati. It goes in the space Kagaha. Why it is called Andaja? Andaja, it is coming out of the egg. Therefore it is Andaja. Why it is called Vriksha? Vriksha is maram. If you cut it, it will grow. Vrichanat Vriksha. So every, why is called Manushya? Because Manushya is standing in the vertical. He has got man means to think. The person, the thing which thinks, okay? The person thinks, therefore he is called Manushya.
அப்போ எவ்ரி வேர்ட் இஸ் டிரைவ்டு, எவ்ரி வேர்ட் ஹஸ் காட் த மீனிங் இன் இட். அதான் பியூட்டி ஆஃப் தி சான்ஸ்கிரிட். You getting it? I do not know what is epic, I do not know what is mythology. So if you ask English teacher, then she may be giving the answer. But the original thing, thousands of years we are using this as Purana. Purana ஏன் புராணா? அந்த புராணத்தை பேசாத, they are telling. இந்த மாதிரி sarcastic use புராண புராயவ நவைதி, ancient but relevant. That is called Purana. It has happened like this, இதிகாசம். அந்த நேம் அது கொடுக்கும்போது அதுக்கு வந்து they have the meaning for it. That is the glory of the indigenous language. அந்த புக்குக்கு இருக்கிற அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதில் எபிக் மைத்தாலஜின்னு சொல்லும்போது எபிக் ஓகே, தி ஹிஸ்ட்ரி யூ மே சே சம் வாட் வி ஹவ் அக்செப்ட். பட் மைத்தாலஜின்னு சொல்லும்போது ஆல் இட் இஸ் ஃபில்டு வித் மித்து. யூ கெட்டிங் இட்? மித். அப்போ டேஞ்சர் தானே அது. த மைத்தாலஜி இட் செல்ஃப் சேஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபில்டு வித் மித். அப்போ வித் தட் ஆட்டிடியூட் யூ ஓப்பன் த புக், தட் இட் இஸ் மித் அப்படின்னு. அப்படி இல்லையே, வென் யூ ஓப்பன் த புக் வித் ஆல் டிவோஷன், யூ டூ நமஸ்கார், தென் யூ take the message. Why? It has happened like that. How do you know? Because my existence is not going to happen. After 50 years, 40, after 100 years, we will be completely wiped out from the minds of the people. Photo inga mind la irundha poidum. Nammada existence la questionable. But thousands of years one personality is existing, we are talking, generation after generation they are discussing. Idhilande we can do this kind of anumanam. There must be some greater thing in it. இல்லை இப்படி தான் நம்ம அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதனால் that is a Sanskrit term. Every time is term is derived and it has got deep meaning. Sanskrit. ஓகேவா? தேங்க்யூ. அதான் இந்த டீச்சர். இந்த ஒரு கொஸ்டினோட நிறுத்திக்கலாமா? You have programs already out of time. சரி. சுவாமிஜி, ராவணனை வந்து இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு ஸ்ரீராமன். ஆனால் வாலியை வதம் செய்யும்போது அந்த வாய்ப்பு தரலையோ, வாலியை மறைஞ்சிருந்து தாக்குனப்ப வாலி சொல்றாங்கல்ல, ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை பிரிந்தனை திகைத்தனை போலும் செய்கேன்னு கேட்குறாரு இல்லையா? அப்போ அவரோட வாலி அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது ராமபிரான் செஞ்ச தர்மம் அது எப்படி தர்மம்ங்கிறத எங்களுக்கு சரியா புரிய வச்சா நல்லா இருக்கும். வாலி வதம் வந்து பெரிய டாபிக். இதெல்லாம் ஹோல் ராமாயணம் எதை எடுத்தாலும் பெரிய டாபிக். வாலி என்ன பண்ணா, வாலி வாஸ் நைஸ் பர்சன். அவனுக்கு ஒரு அரகன்ஸ் எப்படின்னா பவர் மேல அரகன்ஸ், பவர் பொசிஷன். அப்போ வாலியும் சுக்ரீவனும் வந்து அண்ணன் தம்பியா சுக்ரீவன் ரொம்ப பாசமா பார்த்துக்கொண்டான். வாலி வந்து சுக்ரீவன் ரொம்ப பாசமா பார்த்துக்கு. ஒரு முறை ஒரு ராட்சசன் வரான், அந்த ராட்சசனை அடிக்கிறதுக்காக வாலி போறான். குகைக்குள்ள அந்த ராட்சசன் போறான், வாலி அந்த குகையில போறான். அப்போ வாலி சொல்றான், தம்பி நீ வெளியில இருந்து குகையில வெளியில பார்த்துக்கோ, நான் அவனை அடிச்சு வெளில வரேன். உள்ளுக்குள்ளே போய் பல நாள் ஆகிடுத்து, வாலி வெளியில் வரல, ராட்சசன் வெளியில் வரல. அப்போ நினச்சான் சுக்ரீவன், சுக்ரீவனோட பல குரங்கெல்லாம் இருந்தாங்க. ஒருவேளை இந்த ராட்சசன் வாலியை கொண்டுட்டானோ, வாலியை கொண்டுட்டு ராட்சசன் வெளியில் வந்து இருக்கிறவங்கள சாகடிச்சிருவானே அப்படின்னு தே கேம் இன் டு கன்க்ளூஷன் தட் வாலி வாஸ் கில்டு பை ராட்சசா. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணால் அந்த குகையை மூடிடுறான். குகையை மூடிட்டு வந்து இங்கே இருக்கும்போது எல்லாம் சொல்கிறான், வாலி செத்து போயிட்டான், அந்த ராட்சசன் செத்து போயிட்டான், அதனால் யூ ஹவ் டு பிகம் த கிங் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. பை கம்பல்ஷன் ஒன்லி ஹஸ் பிகம் கிங் சுக்ரீவா. சுக்ரீவ உட்காந்து கிங்ஷிப் பண்ண அந்த இது ரூல் பண்ணும்போது கிஷ்கிந்தாவை திடீர்னு ஒரு நாள் வாலி வரான். அந்த ராட்சசன் கொலையில் வாலி வந்து ராட்சசனை கொண்டுட்டு வாலி திரும்பி வரான். அப்போ சொல்கிறான், உன்னை நான் வெளியில இருந்து பாதுகாக்க சொன்னேனே, நீ என்னை அடிச்சுட்டு என்னை ஒழிச்சு கட்டிட்டு பொசிஷனை உட்காரணும்னு பண்ணிட்டியான்னு கேட்குறேன். அப்போது அந்த நேரத்தில் சுக்ரீவன் சாஷ்டாங்கமாக அவன் காலில்னு சொல்கிறது மிஸ்டேக். எல்லாரும் சாட்சி, இதுதான் திஸ் வாட் ஹேப்பன்ட். அவன் வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அன்னிலிருந்து அவனை சுக்ரீவனை அடின்னு அடித்து அவனை உலகத்தில் எங்கே போனாலும் ஆளை விட்டு அடித்து சாகடிச்சு அவனுடைய சொத்து அவனுடைய ஒய்ஃபு உள்பட எடுத்துக்கொண்டு இப்படி வாழ்ந்துருந்தான். அப்போ தான் சுக்ரீவா கேம் அண்ட் மேட் ராமா, இந்த மாதிரி லைஃப்பை எவ்வளோ சொன்னாலும் புரியல, நீ என்ன பண்ணு. ஸோ இந்த மாதிரி அவனுடைய இண்டிவிஜுவல் குவாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. இஃப் இஸ் ஆர்டினரி மங்கி ஐ கேன் லீவ் இம். He has become the leader, the king of the country should not be like this. He has to have the morals. அப்போ ராமா came and Rama killed Vali. அப்போ வாலி வந்து when he was dying he was telling that, நான் வந்து ஏன்னா ஆவி போம் வேளைவாய் அறிவு தந்து அருளினாய், எனக்கு வந்து இந்த மிஸ்டேக்கு தண்டனை வரும்போது தான் ஐ ரியலைஸ்ட் மை மிஸ்டேக், ஐ எம் வெரி சாரி. டோன்ட் இஃப் சுக்ரீவா டஸ் தஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக், தட் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் டோன்ட் கில் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த வாலி கிட்ட என்ன ஒரு கேரக்டர் என்னன்னா, அவன் பண்ண மிஸ்டேக் அவனுக்கு புரிஞ்சுது கடைசியில் சாகும்பொழுது. இந்த ராவணன் என்ன பண்ணா, ஆரம்பத்திலிருந்தே வந்து தான் பண்ணது க்ளோரின்னு சொல்லிட்டான்.
ராவணனுக்கு அறிவு சொன்னவன் விபீஷணன். 3 முறை சொல்கிறான், பப்ளிக்கில் சொல்கிறான், ப்ரைவேட்டாக வீட்டில் போய் சொல்கிறான், திரும்ப பப்ளிக் 3 முறை சொல்லும்போது இந்த மாதிரி ஓவராக பண்ணவனு சாகடிச்சுன்னு சொல்லும்போது தான் விபீஷணன் ராமன் கூட போய் சேர்றான். அடுத்தது இவனுடைய அம்மா கைகேஷி வந்து அட்வைஸ் பண்ணுறா, அவரோட ஒய்ஃபை அட்வைஸ் பண்ணுறா. மால்யவான் அவருடைய பிதாமகர், அவருடைய தாத்தா ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறார், ராவணா நீ வந்து போகிற போக்கு சரியில்லை, இப்படி பண்ணுற, இது வந்து தப்பு, சீத்தையை திருப்பி கொடுத்துருணும். சுக்க சாரண சார்தூல கிட்டத்தட்ட ராவனுக்கு அறிவு சொன்ன கிட்ட 10-15 பேர் இருப்பாங்க. எல்லா அறிவை ஏற்றுக்கணும் சொல்றா. திதா பஜ்ஜேயம் அப்பி, என்னை 2 ஸ்பிளிட் பண்ணி போட்டாலும், அப்படியே ஸ்பிளிட் பண்ணி போட்டாலும் சீதையை நான் திரும்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன புத்தி? இப்போ இந்த மாதிரி புத்தியை சாகடிக்கும் போது இது எப்படி இருக்கு, அந்த மாதிரி புத்தியை சாகடிக்கும் போது எப்படி அது அறிவு வருது? இப்போ வாலிவுடைய கேரக்டர் தனி, ராவனுடைய கேரக்டர் தனி. ராவன் டோட்டலாக ராட்சசனாக இருந்தான், வாலி வந்து ராட்சச குணம் மிக்ஸ்டு வித் ஹியூமனிட்டி. அந்த ராட்சசனுக்கு போகும்போது ஹி ரியலைஸ்ட் இஸ் மிஸ்டேக். அதாவது வாலி இஸ் டோட்டலி, வாலியை நம்ம அடிக்கும்போது வாலி மோக்ஷம்னு சொல்கிறோம் சான்ஸ்கிரிட்டில், ராவண வதம்னு சொல்கிறோம். இதுலேயே இந்த 2 டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நல்லவனுக்கு சில நேரத்தில் காலம் சரியில்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி மிஸ் ஆகிடும். பட் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது he will be அவுட் ஆஃப் இட். இப்போ பனிஷ்மெண்ட் தான் ரியலைசேஷனை கொண்டு வரும். பனிஷ்மெண்ட் வராதவரை ரியலைஸ் பண்ண மாட்டான் எந்த அரகண்டாக இருக்கிறவனும். அப்போ நீங்கள் எவ்வளோ அறிவு சொன்னாலும் அரகன்ஸ் போகாது. அப்போ சொன்ன நான் அறிவு சொன்னவனுக்கு அரகன்ஸ் போல லைஃப் வில் டீச்னு சொல்கிறேன்ல. ஸோ லைஃப் டாட் him, he has become நைஸ் சோல். அதனால் he went to மோக்ஷா, வாலி மோக்ஷா. the difference between வாலி and ராவன். ஓகே, thank you very much. Situations deserves a big round of applause. May we all be blessed to become conscious enough to apply and practice taking our Rama and Krishna as a real heroes of inspiration to lead a happy life amidst life situations both good and bad. Thank you, Swamiji. ஒரு 30 seconds I'll take, I'll give a message. The teachers community வந்து very sensitive community. We are also living in the problem and we are doing. இப்போ எல்லா ஸ்கூல்லையும் எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு குழந்தைய டீல் பண்ணும்போது நான் வந்து சான்ஸ்கிரிட், ஐம் ஹேண்ட்லிங் சான்ஸ்கிரிட் சின்ன விதியில் நாகப்பட்டினம் 6, 7, 8, 9 இது எத்தனை நெக்ஸ்ட் இயர் தேர் கோயிங் டு அப்பியர் ஃபார் பப்ளிக் எக்ஸாம். இப்போ நான் ஹேண்டில் பண்ணும்போது 30 சில்ட்ரனில் வந்து 4 சில்ட்ரன் ஆர் நாட் பிக்கிங் அப். ஓகே, அதில் ஒன்று ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ வி கால் த பேரண்ட், இந்த மாதிரி புள்ள சரியாக இருக்குது. சம் பேரண்ட் ஆர் அக்செப்டிங், எஸ் வி வில் டூ சம்திங். சில பேர் வந்து தேர் மேக்கிங் த ப்ராப்ளம். எப்படின்னா, மை சைல்டு இஸ் குட், ஸ்கூல் இஸ் நாட் குட், யூ ஆர் நாட், டீச்சர் இஸ் நாட் குட், அந்த மாதிரி வருது. அப்போ ஜென்ரலாகவே ஆல் ஓவர் த வேர்ல்டு த டீச்சர் கம்யூனிட்டி இஸ் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம். ஸ்கூல் என்ன பண்ணுறேன், நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், உன் கூட தான் புள்ள ஜாஸ்தி டைம் இருக்கான், நான் ஃபீஸ் கட்டுறேன், நீ தான் ப்ராப்ளம், நீ சொல்லி கொடுக்கல, இப்படி தானே பண்ணுறாங்க. அதான் ரைட். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி சில ஆன்சர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன் நான் வந்து இது சொல்லணுன்றதுக்காகவும் வந்தேன். நான் கடைசியில் இந்த ஒரு ஃபைனல் ஸ்ட்ரோக் கொடுக்கணுன்றதுக்காக வந்தேன். எல்லாருக்கிட்டும் நம்ம டீச்சர்ஸ் கம்யூனிட்டி வெரி சாத்விக் கம்யூனிட்டி. அது ரொம்ப சவுண்டு போட்டு பேசக்கூடாது. எனக்கு கெப்பாசிட்டி, நான் பேசுவேன், ஆனால் பேசக்கூடாது. டீசெண்டாக இருக்க, படிச்சிருக்கேன், நீ இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்குது நம்ம மேலே. அப்புறம் டீச்சர்ஸ் வரும்போது சாத்விகமாக போயிட்டாங்க, ஓகே சார், அவர் தன்மையாக போகணும். டீச்சர் கோவப்பட்டால் அது இன்னும் டபுள் ஆகிடும். அதனால் டீச்சர் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பிஹேவ் லைக் திஸ், டு ரியாக்ட் லைக் திஸ். அப்போ வந்து உள்ளுக்குள்ளே ஆத்திரம் இருந்தாலும் யூ ஹேவ் டு ஆஸ்க் த கொஸ்டின். என்னுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கு நான் கலெக்ட் பண்ணி என்னுடைய திங்கிங்கு சில பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு டீச்சரும் அவசியம், பேரண்ட்டும் அவசியம். மாதா, பிதா, குரு 3 பேருடைய இன்வால்மெண்ட். ஆர் கெட்டிங் இட்? இட்ஸ் நாட் ஒன்லி த டீச்சர், வி ஆர் ஆல்சோ பார்ட். You are also part, you are also part. Point number 1. Okay, point number 2. ஒரு நாளைக்கு நாங்கள் 5 கிளாஸுக்கு போகிறோம் சார். இல்லை மினிமம், இல்லை மேக்ஸிமம் 4, 4 to 5. 4 classes if you go, every class has got 30 children. So 30. போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். நீ போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது அன்றைக்கி 2 புள்ள வராமல் இருக்கும். அடுத்த நாள் வந்து தத்தி மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். ஏற்கனவே நேற்றுக்கு நடந்த போர்ஷன் இவங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறதா, இந்த பிள்ளைக்கு படிக்க சொல்லி கொடுக்குறதா, இது எவ்வளோ சிக்கல் இருக்குது. ஒரு கிளாஸ் ஒரே நாளில் 5 கிளாஸுக்கு நீங்கள் போகும்போது எத்தனை பிள்ளைக்கு அட்டென்ஷன் கொடுத்து எவ்வளோ பண்ணும்? யூ ஹேவ் டு கவர் த போர்ஷன், யூ ஹேவ் டு செட் த கொஸ்டின், யூ ஹேவ் டு கரெக்ட் த பேப்பர், யூ ஹேவ் டு ரிலீஸ் இட். இவ்வளோ வேலை இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்குது, சும்மா ஒன்றும் இல்லை. இது பாயிண்ட் நம்பர் 2. அது கெட்டிங் இட் ஆர் நாட்? உங்களுக்கு ஒரு புள்ள இல்லை 2 புள்ள, நீங்கள் வந்து 2 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு புள்ள 2 புள்ள, சில பார்ட் நீங்கள் எடுத்தாகும். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3,
நான் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா தான் சொல்லிக் கொடுத்தேன். நிறைய பிள்ளைங்க 190 வாங்குறது, இது மட்டும் ஏன் 0 வாங்குறது? பதில் நீ சொல்லு. அதுக்கு என்ன பாயிண்ட்? ஒருவேளை என்கிட்ட ப்ராப்ளம் இருந்தால் எல்லாமே 0 வாங்கணும், எல்லா குழந்தைங்களும் ஈக்குவலாக டவுனில் போச்சுன்னா டீச்சர் இஸ் மிஸ்டேக். நான் வந்து பாடம் சொல்லிக்கும் போது எல்லாமே நல்ல ரேஞ்சில் வாங்குது, சிலது மட்டும் கம்மியாக வாங்குது. இதுக்கு என்ன ரீசன்? ஆர் யூ நோட்டிங் டவுன் த பாயிண்ட்ஸ்? நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு வந்தேன் உங்களுக்காக. இதில் அடுத்த பாயிண்ட், உன் சப்ஜெக்டில் தான் என்ன, மற்ற சப்ஜெக்ட்லையும் அதே மாதிரி தான் இருக்கா. ஒருவேளை என் சப்ஜெக்டில் மற்ற சப்ஜெக்டில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால யூ ஹேவ் டு டேக் தட் பாயிண்ட் ஆல்சோ. நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் எமோஷனலாக கத்தி ஊன்னு கலடா பண்ண வேண்டாம். நீங்கள் லாஜிக்கலாக 4 பாயிண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேளுங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த ஆர்கியூ பண்ணுறது, கத்துறது, அந்த மாதிரி இன்டிசென்ட் பிஹேவியரே வேணும். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இஃப் ஐ எம் ராங், ஐ எம் ரெடி டு அக்செப்ட், ஐ எம் ரெடி டு சேஞ்ச். இஃப் யூ ஆர் ராங், யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். தென் ஒன்லி சொசைட்டி வில் grow. ஆர் கெட்டிங் த பாயிண்ட்? என்கிட்ட மிஸ்டேக் தான், நான் 40-30 குழந்தைங்களும் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் நல்லா மார்க், இது மட்டும் ஏன் மார்க் வாங்கல? அதுக்கு பதில் சொல்லு. சரி, என் சப்ஜெக்டில் மட்டும் தான், எல்லா சப்ஜெக்டில் மட்டும் அதுக்கு பதில் சொல்லு. ஃபைனலாக ஒரு பாயிண்ட் என்னென்னு, சார் ஸ்கூலில் வந்து ஒரு நாளைக்கு 5 கிளாஸுக்கு 30-30 பிள்ளைங்களை போகிற டீச்சர் சொல்லும்போது எவ்வளோ ப்ரிப்பரேஷன், எவ்வளோ கெட் அட்டென்ஷன். இப்போ 40 மினிட்ஸில் நீங்கள் 30 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் அட்டென்ஷன் அட்டென்ஷன் அட்டென்ஷன், ஏய் 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 20 மினிட்ஸ். அடுத்த 20 மினிட்ஸ் தான் யூ ஆர் கிவிங் தி சப்ஜெக்ட், அந்த ரியலாக போகிறது இல்லை. அப்படி தானே நடக்கிறது. இதில் வந்து உயிர் போகிறது. 3:30 வரும்போது தான் அவாடான்னு ஒரு ஃபீலர். ஸோ ஒர்க்கு பண்ணுற யாரும் ஒர்க் பண்ணாமல் இல்லை. ஒர்க்கு பண்ணும்போது இந்த பசங்களுக்கு அந்த ரிசெப்டிவிட்டி எல்லாத்துக்கும் ஒன்றை போல இருக்காது. யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லா பேரண்ட்ஸும் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க, முடியாத பேரண்ட்ஸு டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? யூ நோட் டவுன் ஆல் த பாயிண்ட்ஸ் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ரெடி. ஆமாம், நான் அதுக்காக நம்ம ஒர்க்கு பண்ணிட்டு ப்ராப்ளம் வரும்போது இது ஒர்க்கே பண்ணாமல் இதை சொல்லக்கூடாது, அது தப்பு. யாராச்சும் ஒர்க்கே பண்ணாமல் சொன்னாங்கன்னா நான் பிரின்சிபாலுக்கு கொடுக்க சஜஷன் அவங்க வெளில ஸ்கூல் விட்டு வெளில எடுத்துடலாம். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு சொல்லணும். நீ ஒர்க் பண்ணிட்டு இஃப் யூ கிவ் மீ த ப்ராப்ளம் தென் ஐ எம் கமிங் அண்ட் கிவிங் மை எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? எல்லாத்துக்கும் மேலே ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, சார் ஒரு புள்ள வந்து ஒரு புள்ள டீச்சருக்கு ஸ்கூலுக்கு வரும்போது அந்த புள்ள தலையில் இருக்கக்கூடிய அந்த இது சமைத்து கட்டை ட்ரையாக இருக்குல்ல, சமைத்து கட்டை அந்த அக்னியில் போட்டு இந்த இது போட முடியல, யாகம், அதில் போட்டு ஒரு டீச்சர் என்ன வேணால் கற்பூரம் போல் நாங்கள் வந்து அதில் அக்னி போட்டு ஏற்றுவோம். பேரண்ட்ஸு விசிறணும், பேரண்ட்ஸு அதில் நெய் ஊற்றணும். அக்னி போடுறது தான் எங்கள் வேலை, நெய் ஊற்றுறதும் விசுறதும் உங்கள் வேலை. விசிறுனீங்களா? நீங்கள் வந்து நெய் ஊற்றுனீங்களா? நிறைய பேரண்ட்ஸ் வந்து வீட்டில், நிறைய பேரண்ட்ஸ், ஒரு சில பேரண்ட்ஸ் வீட்டில் அவங்க ஏதோ பிஸியாக இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் அப்பா பிஸியாக இருப்பார், அம்மாவும் பிஸியாக இருப்பான். அம்மாவுக்கு புள்ள மேலே அட்டென்ஷன், அப்பாவுக்கு புள்ள மேலே அட்டென்ஷன். நாங்கள் பண்ண வேண்டிய சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம், போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். வீட்டில் என்னைக்காச்சும் எடுத்து கேட்டிருக்கியா? அவன் லெவலில் இங்கே நம்ம கை கொடுக்கும்போது ஒரு கை தான், நம்ம 2 கை, ஒரு கை நீ பிடி, 2 பேரும் சேர்ந்து வந்தால் கொண்டு போகாத. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் 4 கிளாஸ் 130 குழந்தை எவ்வளோ நீங்கள் அட்டென்ஷன் கொடுப்பீங்க? இப்போ ஒரு நான் வந்து லிட்டரலாக பண்ணுறேன். ஒரு டாபிக் முடிச்சா அன்றைக்கி அந்த பையன் வரல, அடுத்த நாள் வந்து பேன் நிற்கிறான். நீ அடுத்தது இந்த 30 குழந்தைகளை பார்ப்பியல, அடுத்த பசங்களை அவனுக்கு அட்டென்ஷன் கொடுப்பியா? அவன் எப்படி மெர்ஜ் பண்ணி இதை கொண்டு வரது? அவன் ஒரு 4 அடி தள்ளி போயிட்டான், இது ஃப்ரண்ட்ல போகுது, அது எப்படி ஸ்பீட் பிக்கப் பண்ணி இதில் கொண்டு வருது? அவனுக்கு அட்டென்ஷன் கொடுத்தா இது போயிடுது, போர்ஷன் கவர் பண்ண முடியல. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மூச்சு விடாமல் பேசணும். யாராச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க எமோஷனலாக வருவாங்க, உங்களை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணணும்னு வருவாங்க. கூல் சார், முதல்ல வாட்டர் குடிங்க, உட்காருங்க, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லு, எல்லாம் கேள்வி கேளு. அதுக்கப்புறம் 1 மினிட் சார், பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் சார், சார் நான் அக்னி மட்டும் தான் சார் போட முடியும், நீங்கள் தான் சார் எண்ணெய் ஊற்றணும். என்னதே அவளுக்கு நீ ஃபிலாசபிக்கலாக பேசு. அக்னி நாங்கள் போட்டோம், எல்லா டீச்சரும் யூ ஆர் கிவிங் த அக்னி. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபேன் பண்ணணும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 80 to 90% பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. வீட்டில் பிள்ளை வந்து படின்னு சொல்கிறாங்க, முடியாத பட்சத்தில் இருப்பாங்க. ஏதோ உங்கள் 4-5 தான் ப்ராப்ளமே. 4 இஷ்டத்தில் பார்த்து என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். அந்த 4-5க்காக நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை அப்படியே டீல் பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டு போயிடுறீங்க, அது தப்பு. இயர் ஆஃப்டர் யூ ஹேவ் டு டேக் தி ஸ்டெப். ஒரு ப்ராப்ளத்தை ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுங்க. இந்த ப்ராப்ளம் யூ ஆர் கோயிங் டு மீட் ஹோல் லைஃப். இது 5 தான் சார். பாயிண்ட் நம்பர் 1 சார், மாதா பிதா குரு தெய்வம் சார்.
பாயிண்ட் நம்பர் 2 சார், நான் எடுத்து எல்லா பிள்ளைங்களும் மார்க் எடுக்குது, இது மட்டும் ஏன் சார் எடுக்கல? அப்புறம் அந்த இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டு சார், கொஞ்சம் இருக்கு சார், நான் அவர் சொன்னார் அன்னைக்கு. அப்புறம் அக்னி சார், நான் அக்னி போட்டேன் சார், நீங்கள் ஃபேன் பண்ணிக்கலாம் சார். ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் யோட ரிஃப்ளெக்ட் அண்ட் யோட கீப் ரெடி. இதை சொல்கிறதுக்காக வந்தேன். I told you how to take this message with you to deal the problem, day-to-day problem with your life. Okay? Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namah. Harihi Om. Om Namah Shivaya.